Father, thank you, Jesus. Thank you, Father. Thank you, Jesus. Thank you. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரையா. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரையா. என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அப்பா நன்றி, அன்பே நன்றி, அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். Thank you, Father. Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். Thank you, Father. ஏகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வேன். ஏகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வேன். எல்லாமே பார்த்து கொள்வேன். எப்படி நான் நன்றி சொல்வேன். ஆமென். எல்லாமே பார்த்து கொள்வார். ஆமென். எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி, அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. ஏகோவா ரவா இதுவரை சுகம் தந்தீரே. ஏகோவா ரவா இதுவரை சுகம் தந்தீரே. இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்ல விசுவாசத்தோடு. சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி சொன்னது. அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். இயேசு ராஜா. ஏகோவா ரூவா என்னை நீர்தானையா. ஏகோவா ரூவா என்னை நீர்தானையா. என்னை நீர்தானையா. எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னை நீர்தானையா. எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அப்பா நன்றி, அன்பே நன்றி, அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. ஏகோவா ஷாலோம் சமாதானம்
தந்தீரையா. உணர்ந்து உண்மையா ஷாலோம் சமாதானம் தந்தீரையா. சமாதானம் தந்தீரையா. எப்படி நான் நன்றி யாரெல்லாம் சமாதானம் பெற்றிருக்கிறீங்க? ஓ எஸ்ல உலகத்தால் கொடுக்க முடியாத, உலகத்தை எடுக்க முடியாத ஒரு மெய்யான சமாதானத்தை தந்திருக்கிறார். அப்பா நன்றி அன்பே நன்றி. அப்பா நன்றி அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி சுராஜா. நன்றி சொல்லுவேன் சொல்லுவேன் நன்றி சுராஜா. யெகோவாயீரே எல்லாமே பார்த்து கொள்வே. அவன் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர் யெகோவாயீரேவா இருக்கிறார். பார்த்து கொள்வே, எல்லாமே பார்த்து கொள்வே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? ஓ எஸ் எப்படி நான் நன்றி சொல்வேன்? அப்பா நன்றி அன்பே நன்றி. தேவர்களே அப்பா நன்றி அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி சுராஜா. நன்றி சொல்லுவேன் நன்றி சுராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் சுராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி. எல்ரோயி 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 என்னையும் கண்டீரையா. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரையா. என்னையும் கண்டீரையா. உணர்ந்து சொல்லலாம், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன்? அப்பா நன்றி அன்பே நன்றி இயேசு. அப்பா நன்றி அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன் நன்றி சுராஜா. நன்றி சொல்லுவேன் நன்றி ஈஸ்வரா. யெகோவா யெகோவா ரப்பா இதுவரை சுகம் தந்தீரே. யெகோவா ரப்பா இதுவரை சுகம் தந்தீரே. இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்லவா? இதுவரைக்கும் தேவன் நமக்கு சுகம் தந்திருக்கிறார். இதுவரைக்கும் நமக்கு பரிகாரியா இருக்கிறார். இனிமேல் அப்படியே பரிகாரியா இருந்து ஒரு சுகமான வாழ்க்கைய, சுகமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அப்பா நன்றி அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி சுராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி சுராஜா. யெகோவா ரூவா யெகோவா ரூவா நன்மை பரிதானையா. யெகோவா ரூவா இதுவரைக்கும் நம்மை போஷித்தார். நல்ல உணவு, நல்ல ஆகாரத்தை, நல்ல உடைகளை, நம் தேவைகளை சந்தித்தார்.
எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்மை பண்ணி நானையா, எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அப்பா நன்றி. வாயை திறந்து பாடுங்க, வாயை திறந்து பாடுங்க. ஓ அப்பா வாயை திறந்து பாடுங்க. ஓ அன்பே நன்றி, நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி சூரா ஜீசஸ், தினமும் சொல்லுவேன். நன்றி சூரா. ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷாலோம், சமாதானம் தந்தீரையா. ஏகோவா ஷாலோம், சமாதானம் தந்தீரையா, சமாதானம் தந்தீரையா. சர்வ வல்லவரே, சமாதான தந்தீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா சொல்லமா. ஓ எஸ், தேவன் நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர ஸ்ரீகார் ஆவி தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நமக்கு பாராட்டின அன்பு கிருபை எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். இயேசு ராஜா நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா, நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா, நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. எல்லாம் கரக தட்டலாமா? ஏசப்பா நன்றி 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 நன்றியப்பா, நன்றியப்பா. நீர் என்னை காண்கிற தேவனா இருக்கிறீங்க. சொல்லாமா, என்னை காண்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. எப்பவுமே உங்க கண்கள் என் மேலதான் இருக்கு. சொல்லாமா, எப்பவுமே உங்க கண்கள் என் மேலதான் இருக்கு, என் மேலதான் நோக்கமா இருக்கு. நன்றியப்பா, உங்க பார்வைக்காக, உங்க நோக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. நீங்க யெகோவா ஈரேவா இருக்கிறீங்கப்பா. எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. நான் எதை குறித்து கலங்கல் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லாமா, ஸ்தோத்திரம் சொல்லாமா. இதுவரைக்கும் தேவன் நம்மை வெறுமையா விடல. ஓ ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. யெகோவா ஈரேவா இருந்தீங்களப்பா. என்னுடைய எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொண்டீங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஓ யெகோவா ரூவாவாக நல்ல மேய்ப்பனா இருந்து சொல்லலாமா? ஓ நல்ல மேய்ப்பனா இருக்கிறீங்கப்பா. எனக்கு நல்ல மேய்ப்பனா இருக்கிறீங்கப்பா. எனக்கு உள்ளும் புறம்புமாக ஒவ்வொரு நாளும் ஆகாரத்தை தரீங்கப்பா. உள்ளான ஆகாரத்தை தரீங்கப்பா. புறம்பான ஆகாரத்தை சாப்பாடு ஒவ்வொரு நாளும் தரீங்கப்பா. நல்ல ட்ரெஸ்ஸை தரீங்கப்பா. நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தந்து கொண்டிருக்கிறீங்களப்பா. நல்ல பலனை தந்து கொண்டிருக்கிறீங்கப்பா. என் பலவீனத்துல ஆண்டவர் உங்க பலனை, உங்க பலத்தை தந்து கொண்டிருக்கிறீங்களப்பா. ஓ ஹல்லேலூயா. உங்க கிருபைகளை தந்து கொண்டிருக்கிறீங்களப்பா. உங்க இரக்கத்தை காண்பித்து கொண்டிருக்கிறீங்களே. ஓ ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 அப்பா. நன்றி அன்பே, நன்றி ஹெவன்லி அப்பா. அன்பே நன்றி. தேங்க்யூ சொல்லுவேன், தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ சொல்லுவேன். எஸ், தேங்க்யூ ஃபாதர். உலகத்தால் கொடுக்க முடியாத, உலகத்தை எடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை தேவன் நமக்குள் தந்திருக்கிறார், உங்களுக்குள் தந்திருக்கிறார். உங்கள் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உங்கள் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகாதபடிக்கு ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு பலனை தேவன் உங்களுக்குள் எனக்குள் வைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஓ ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா.
ஓ நன்றி 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 அப்பா. ஓ ஜீசஸ், ஓ ஹalleluya. நன்றி அப்பா. எல்லாரும் ஏகோவா ரஃபா சொல்லி இதுவரைக்கும் சுகம் தந்தீங்களப்பா. இதுவரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் தேவன் நமக்கு சுகத்தை தந்திருக்கிறார். தேவன் நமக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். ஓ ஹalleluya. நன்றி நன்றி அப்பா. ஓ ஹalleluya. ஓ ஜீசஸ், நன்றி அப்பா. ஜீசஸ், ஹalleluya. நன்றி அப்பா. ஏகோவா ரஃபா, இதுவரை சுகம் தந்தீரே. ஏகோவா ரஃபா, இதுவரை சுகம் தந்தீரே. சொல்ல, இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். இதுவரைக்கும் சுகமாயிருக்கேன். எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி. என் பரிகாரியே நன்றி அப்பா. ஆமென். இங்கிற்கு வரப்பண்ண கொள்ளை நோய்களில் ஒன்றை உன் பேரில் வரப்பண்ண மாட்டேன். வாதை உன் கூடாது அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஓ, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டிருக்கிறாய். ஓ ஜீசஸ், ஓ ஹalleluya. இயேசு ராஜா சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி. இயேசு ராஜா நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி. இயேசு ராஜா. ஏகோவா ரஃபா, ஏகோவா ரஃபா, இதுவரை சுகம் தந்தீரே. ஏகோவா ரஃபா, இதுவரை சுகம் தந்தீரே. இதுவரை ஜீவன் தந்தீரே. ஓ எஸ் லார்ட், ஆமென். இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி. அன்பே நன்றி. அப்பா நன்றி. அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். ஓ எஸ் லார்ட் ஜீசஸ், தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. ஆமென், ஹalleluya. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, கர்த்தரை உயர்த்துவதாக. அஞ்சிடே என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வாம். நான் எதை கண்டும் பயப்படே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வாம். நான் எதை கண்டும் அஞ்சிடே. என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வாம். நான் எதை கண்டும் பயப்படே. நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒரு போதும். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒரு போதும். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வான். நான் இதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ முதல்ல பாருங்க. என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வான். நான் இதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வான். நான் அதை கண்டும் பயப்படே. என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எங்கள் இயேசு என்னை மறவா. என் சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் என் இயேசு என்னை மறவா. என் சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். இயேசு நடத்துவார்
பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார், நான் இதை கண்டும் அஞ்சினேன். என் கர்த்தர் எனக்காக செய்வார், நான் இதை கண்டும் பயப்படேன். தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் இதை கண்டும் அஞ்சினேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் பயப்படும். முள்ளின் மேல் என் கால்கள் நடந்தாலும், என் வாழ்க்கை இயேசு கரத்தில். வெறும் காரில் என் வாழ்வை சூழ்ந்தாலும், தினம் வெளிச்சம் இயேசு எனக்கு. முள்ளின் மேல் என் கால்கள் நடந்தாலும், என் வாழ்க்கை இயேசு கரத்தில். வெறும் காரில் என் வாழ்வை சூழ்ந்தாலும், தினம் வெளிச்சம் இயேசு எனக்கு. இயேசு நடத்துவார், இயேசு நடத்துவார். ஆமென். என்னை பலப்படுத்தி கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுள்ளேன். இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார். இயேசு நடத்துவார், இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார், நான் இதை கண்டும் பயப்படி. என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் இதை கண்டும் அஞ்சினேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் இதை கண்டும் பயப்படேன். அல்லேலூயா. விசுவாசத்தினை கரகம் தட்டுங்களேன். என் தேவன் எனக்காக, உங்கள் தேவன் என் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். முடித்து விட்டார். நம்ம விசுவாசத்தோடு நாம் அதை பெற்றுக் கொள்வோம். சொல்லாமா, என் தேவன் எனக்காய் யாவை செய்து முடித்தார். ஆமே, நான் அதை பெற்றுக் கொள்வேன். அல்லேலூயா ஜீசஸ். அல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. ஓ ஹalleluya. நன்றி நன்றி அப்பா. எல்லாம் சொல்லாமா, என் தேவன் எனக்காக யாவை செய்து முடித்து விட்டார். இனிமே எதுமேல் இது செய்யணும்னு எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆமென். முடித்து விட்டார்னா முடிச்சுதான், இனிமேல் எதுவுமே செய்ய வேண்டியது. ஆமென். ஹalleluya. இதை கண்டு வர யுத்தங்களை பார்த்து, வர துன்பங்களை பார்த்து கலங்கி சோர்ந்து போகாதீங்க. ஓ, எதுவும் நம்ம முன்னேற்றத்தை தடுக்காது. ஆமென். ஹalleluya. சொல்ல, எதுவும் என் முன்னேற்றத்தை தடுக்காது. சொல்லலாமா, எதுவும் நான் முன்னேறுவதை தடுக்காது. நான் முன்னேறுவேன், நான் முன்னேறுவேன். நான் பலத்தின் மேல பலம் அடைந்து நான் முன்னேறுவேன். ஓ, எதுவும் நிறுத்தாது. ஓ ஹalleluya. இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களும் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஓ, உங்களுடைய தேவனா, என் தேவனா இருக்கிறார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஓ ஹalleluya. அவர் உயிரோடு இருக்கிறார். ஓ ஜீசஸ். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்தன் இயேசு என்னை மறவான். எந்தன் சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பான். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் உன்னால உணர்ந்து 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 சொல்ல, இயேசு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னோடு என்றும் இருப்பார். இயேசு நடத்துவார், நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார், நான் இதை கண்டும் அஞ்சினேன்.
என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார். பயப்படே. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் கை தூக்குங்களேன்? நல்ல விசுவாசமா கை தூக்குங்களேன். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஆண்டு யுத்தம் செய்வார். நாம போராட்டத்தில் இருக்கிறது துன்பத்தை அவர் பார்த்து கொண்டு அமைதியா இருக்க மாட்டார். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வான். நான் எதை கண்டும் அஞ்சிடே. என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வான். நான் எதை கண்டும் பயப்படே. என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எங்கள் இயேசு என்னை மறவார். எங்கள் சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்று இருப்பார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எங்கள் இயேசு என்னை மறவார். எங்கள் சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். இயேசு நடத்துவார். இயேசு நடத்துவார். என்னை பாதுகாப்பார். என்னில் அன்பு வைப்பாரே. வைத்து பாடுங்க. இயேசு நடத்துவார். அன்பு வைப்பாரே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். நான் இதை கண்டும் என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார். நான் இதை கண்டும் பயப்பட. முள்ளின்மே என் பகல் நடந்தாலும் என் வாழ்க்கை இயேசு கரத்தில். பெரும் காரிருள் என் வாழ்வை சூழ்ந்தாலும் தினம் வெளிச்சம் இயேசு எனக்கு. முள்ளின்மே என் பகல் நடந்தாலும் என் வாழ்க்கை இயேசு கரத்தில். பெரும் காரிருள் என் வாழ்வை சூழ்ந்தாலும் தினம் வெளிச்சம் இயேசு எனக்கு. இயேசு நடத்துவார். இயேசு நடத்துவார். என்னை பாதுகாப்பார். என்னை அன்பு வைப்பார். இயேசு நடத்துவார். என்னை பாதுகாப்பார். என்மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். நான் எதை கண்டும் என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார். பயப்படே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார். நான் எதை கண்டும் பயப்படே. எல்லாம் கரகத்தலாமா? ஓ ஹல்லேலூயா. நம் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. என் வாழ்க்கை முள்ளு மேல் நடக்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கிற சொல்லுங்கன்னா இயேசு உங்களை நடத்துவார். ஓ ஹல்லேலூயா. எதை கண்டு கலங்காதீங்க. ஓ ஹல்லேலூயா. முள்ளமே நடந்தாலும் உங்க வாழ்க்கை இயேசுவின் கரத்தில் இருக்கு. சொல்லாமா? வாய் திறந்து சொல்லாமா? நான் முள்ளின் மேல் நடந்தாலும் என் வாழ்க்கை இயேசு கையில இருக்கு. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா. அபிஷேக மழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கி நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா. அபிஷேக மழையும் நீர்தானையா. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு பாடி பாடி மகிழ்கின்றதே.
கம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றதே. என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே, என் ராஜனே, ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையாம் தினமும் நிரம்பிடுவேன். ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையாம் தினமும் நிரம்பிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கு நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா. அபிஷேக மழையும் நீதானையா. அழுகையின் பள்ளத்தாக்கு நடக்கும் போதெல்லாம் வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாளும் சமூகம் மேலானதே. வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாளும் சமூகம் மேலானதே. பலத்தின் பலனடைந்து பரிசுத்த வல்லமையால் நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வேன். பலத்தின் மேல் பலனடைந்து பரிசுத்த வல்லமையால் நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வேன். என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே, என் ராஜனே, ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையாம் தினமும் நிரம்பிடுவேன். ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையாம் தினமும் நிரம்பிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கு நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா. அபிஷேகம் நீதானையா. அழுகையின் பள்ளத்தாக்கு நடக்கும் போதெல்லாம் கதிரவனும் கேடகமும் மகிமையும் மேன்மையும் எல்லாமே நீர்தானே, தகப்பன் நீர்தானே. கதிரவனும் கேடகமும் மகிமையும் மேன்மையும் எல்லாமே நீர்தானே, தகப்பன் நீர்தானே. நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நம்புகிற மனிதர் எல்லாம் பாக்கியவான்கள். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நம்புகிற மனிதர் எல்லாம் பாக்கியவான்கள். தேவனே, என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே, என் ராஜனே, ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையால்
நாள்ல செழிப்பு பத்தி பார்க்கிறோம். ஆமே, ரட்சிப்பில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது, சுகம் இருக்கு, பலன் இருக்கு, ஆரோக்கியம், கடந்த நாட்கள் பார்க்கலாம். இப்பொழுது ரட்சிப்பில் இருக்க ஆசீர்வாதத்துல செழிப்பை நாம் சில வாரங்களா பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்குமே எல்லா ஆசீர்வாதத்திற்கும் எது அஸ்திபாரம் கேட்டீங்கன்னா எதுனா விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான், அந்த விசுவாசம் எதுல போட்டாலுமே என்ன ஆயிடும், அது அதுவாக மாறிடும். நீ விசுவாசத்தை கொண்டு விசுவாசத்தை செழிப்புல நீங்க அதை பயன்படுத்தினா உங்களுக்கு செழிப்பு உண்டாகும். அந்த விசுவாசத்தை உங்களுக்கு வியாதியில் இருக்க சமயத்தை பயன்படுத்தினா அது வியாதி மாறும். சந்தோஷத்துல அந்த விசுவாசத்தை கொண்டு பயன்படுத்தினா அந்த சந்தோஷம் உண்டாகும். அந்த விசுவாசத்தை நீங்கள் எதுல நீங்க பயன்படுத்துறீங்களோ அதுவாக அது மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப விசுவாசம் என்பது ஒரு சொன்ன என்ன சொன்னேன் போனாடி, ஒரு சாப்பாடு மாதிரி. சாப்பாடு மாதிரி நீங்க தக்காளி வைத்திருக்கிற அந்த தொக்குல கொண்டு போட்டேன்னா அது தக்காளி சாதம் ஆயிடும். லெமன் ரைஸ் போட்டு இருக்கிற கொண்டு போய் ரைஸை போட்டேன்னா அது லெமன் ரைஸ் ஆயிடும். இல்ல கருவேப்பிலை சாதத்துல போட்டிருக்கிற கொண்டு மிக்சில கொண்டு போட்டேன்னா என்ன ஆயிடும்? அப்ப இதுதான் முக்கியம். எப்படி ரைஸ் முக்கியமோ இது ரைஸ் மாதிரிதான் இது விசுவாசம். இந்த விசுவாசம் எதுல நீங்க தூக்கி போட்டாலுமே அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமேன். விசுவாசம் முக்கியம். விசுவாசிக்கிறாயா? அற்புதம் செய்யும் விசுவாசிக்கிறாயா? இது செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? இது நடக்கும் என்று விசுவாசிக்கிறாயா? என்னால் முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? எங்களை அற்புதம் கேட்டாங்களா? விசுவாசிக்கிறா கேட்டார். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் வாழ்க்கை முக்கியமான ஒரு விஷயம். ஆமேன். இதை யாரு வளர்த்து கொள்கிறாங்களோ அந்த வளர்த்துக்கொள்ள விசுவாசம் வைத்துக் கொண்டு நீங்கள் கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பெயர்ந்து சமுத்திரம் தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அவன் சொன்னபடி ஆகும். ஆமேன். அல்லேலூயா. என்ன விசுவாசம் வேணும் தெரியுமா? அதுக்கு தேவனுடைய விசுவாசம் வேணும். ஆமேன். விசுவாசம் உள்ளவராகின்னு போட்ட இடத்துல என்ன போட்டுக்கோனா, எபிரேயத்துல பாத்தீங்கன்னா தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாகி நீங்க எதை கேட்கிறீர்களோ அது மலையை பேரும் தள்ளுண்டு போ சொன்னாலும் என்ன அது கேட்கும். ஆமேன். அப்ப நமக்கு நம்முடைய விசுவாசம் அல்ல, தேவனுடைய விசுவாசம் வேணும். நினைக்கிறோம் என் வாழ்க்கை நடக்க மாட்டேங்குது, அற்புதம் நடக்க மாட்டேங்குது, நான் விசுவாசிக்கிறேனே, ஏன் வாழ்க்கை நடக்க மாட்டேன், அவங்க வாழ்க்கை நடக்குது, ஏன் வாழ்க்கை நடக்க மாட்டேது. ஏன்னா உங்களுக்கு வேண்டியது உங்க விசுவாசம் இல்ல, தேவனுடைய விசுவாசம். அதுதான் அந்த தேவனுடைய விசுவாசம் கடுகு அளவு இருந்தால் போதும். ஆமேன். தேவனுக்கு இமயமலை மாதிரி விசுவாசம் இருக்கு. கடவுளுக்கு அந்த இமயமலை மாதிரி விசுவாசத்துல நம்ம கொஞ்சம் அதுல கொஞ்சோண்டு எடுத்து நம்ம கொடுக்கிறார். அந்த கொஞ்சோண்டு இருக்கிற அந்த விசுவாசமே தேவனுக்கு இருக்கிற அவ்வளவு பெரிய விசுவாசத்துல கடுகளவு விசுவாசமே இந்த மலையை பெயர்ந்து சமுத்திரம் போனா போகும். ஆமேன். நமக்கெல்லாம் தேவன் கடுகளவு விசுவாசம் கொடுத்திருக்கிறாரு. அந்த விசுவாசமே நம் வாழ்க்கைக்கு போதுமானதா இருக்குதான். அல்லேலூயா. ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த கடுகள விசுவாசம் வைத்து இந்த மலையே பெயர்ந்து சமுத்திரம் போகும்னு சொன்னா அப்ப கடவுள் கூட எவ்வளவு விசுவாசம் இருக்கும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்துல கொஞ்சம் எடுத்து அப்படி அந்த விசுவாசம் எப்படி எடுக்கிறது? அந்த விசுவாசம் என்னன்னா இந்த பைபிள்ல ஆண்டு என்ன சொன்னாரோ அதான் அவருடைய விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டு சொல்லும் போது மோசே எலியா அக்னியா இருக்கு, ஆண்டவரே இதெல்லாம் வார்த்தையின்படி செய்தேன் என்ன பண்றீங்க, நினைத்தர சொல்லும் போது அக்னி இறங்குது. அது விசுவாசம். எந்த விசுவாசம்னா கடவுள் சொல்லி செய்யற விசுவாசம். ஆமேன். கடவுளோட விசுவாசம். மோசே பாத்தீங்கன்னா பூமி எல்லாம் பொளந்து ஜனம் உள்ள போறாங்க. இது நீங்க சொன்னபடியான செய்கிறேன்னு சொல்லும் போது அவரோட விசுவாசத்தை எடுத்து அவர் வார்த்தை எடுத்து பயன்படுத்தும் போது அதுதான் நம்ம வாழ்க்கையில கடுகள் விசுவாசமா இருந்தாலும் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆமேன். நமக்கு வேண்டியது நம்முடைய விசுவாசம் அல்ல, தேவனுடைய விசுவாசம். தேவனுடைய விசுவாசம் எல்லாம் இத பைபிள் எழுதி இருக்குது. அடுத்ததாக தேவ விசுவாசம் உங்ககிட்ட ஆண்டு சொல்லும் போது அதன்படி செஞ்சீங்கன்னா அதுதான் தேவனுடைய விசுவாசம். ஆமேன். அப்ப நீங்க விசுவாசம் எடுத்து நீங்க என்ன பண்ணும், நடைமுறை வாழ்க்கையை எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆமேன். அது மாத்திரமல்ல, இந்த விசுவாசம் நம்ம என்ன பண்ணோம், எடுத்து பேசணும். ஆமேன். வார்த்தை யாருடையது? தேவன். ஹல்லேலூயா. அதான் பேசுறது. விசுவாசம் யாருடையது? நம்மளுடைய விசுவாசம். வார்த்தை எங்க இருந்து வருது?
தேவனுடைய அதான் தேவனுடைய விசுவாசம். இன்னும் தெளிவா சொன்னா, வாய் யாருடையது? நம்முடையது. வார்த்தை யாருடையது? ஆண்ட வார்த்தை எடுத்து நம்ம வாயில பேச ஆரம்பிக்கும், அதுதான் தேவனுடைய விசுவாசம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது அது தேவன் பேசுகிற மாதிரியே என்ன தெரியுமா உங்களுக்கு, ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ நாம் பேசு நம்முடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. இங்க என்ன பிரச்சனைனா, நம்முடைய வார்த்தை எடுத்துட்டு விசுவாசம் சொல்லி பேசுறோம், அங்க அற்புதம் நடக்க மாட்டேது. ஆமென். விசுவாசம் நம்மளுது, வார்த்தை யாருது? நம்மளுது. அற்புதம் நடக்குமா? நடக்காது. விசுவாசம் நம்முடையது, வார்த்தை தேவனுடையது. அப்ப நடக்குமா? நடக்கும். அப்போ ஏன் நடக்க மாட்டேதுன்னா, நம்முடைய வார்த்தை எடுத்து நம்ம விருப்பத்தை பேசுறோம், அங்க நடக்க மாட்டேங்குது. அப்ப நம்முடைய வாயில யார் வார்த்தை பேசணும்னா, தேவனுடைய வார்த்தை எடுத்து பேச வேண்டும். ஆமென். இதுதான் நான் வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் எது கேட்டினா, தேவனுடைய வார்த்தையா இருக்கணும். தேவ வார்த்தை எது? தேவனுடைய வார்த்தை எது? இது எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தை எடுத்து நம்ம விசுவாசமாய் பேசணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? பைபிளை என்ன பண்ணணும்? படிக்கணும். அல்லேலூயா. சட்டியில தான் அகப்பையில வரும், சட்டியிலே இல்லையே, அப்புறம் அகப்பையில எங்க வர்றது? அப்போ தினந்தோறும் பைபிளை படித்தால்தான் அதுல இருக்கிற வார்த்தையை எடுத்து பேச முடியும். கரெக்ட் தானே? அப்ப இது தேவனுடைய வார்த்தை இதுன்னு தெரிஞ்ச பிறகு நாம் எதை படிக்கணும்? இந்த பைபிளை என்ன பண்ணும்? ஆமென். அதாவது மத்த புத்தகத்தை நீங்க என்ன பண்ண படிக்கலாம், இதை நீங்க படிக்க முடியாது. இதை நீங்க என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். ஆமென். ஆரம்பத்துல நீங்க படிக்கணும்னு சொல்லுவீங்க, ஆனா போக போக இது படித்தால் புரியாது. இது என்ன பண்ணுதுன்னா, என்ன பண்ணும்? தியானிக்கணும். தியானித்தால்தான் உங்களுக்கு என்ன பண்ண வரும்? ஞானம் பிறக்கும். மத்த புத்தகத்தை படித்தால் அறிவு பிறக்கும், அறிவு இருமாப்பை கொண்டு வரும். ஆனா இந்த புத்தகத்தை நீங்கள் தியானிக்கும் போது பொறுமையை கொடுக்கும், ஞானம் பொறுமையை கொண்டு வரும், அறிவு திமிர கொண்டு வரும். நான் ரொம்ப படிச்சேன். எவ்வளவு படிச்சுக்கிறேன்? 10. நான் பிகாம் படிச்சிட்டேன்டா. பெருமையை கொண்டு வரும். பைபிள் படிக்கும் போது பெருமை கொண்டு வராது, ஞானம் உண்டாகும். அந்த ஞானம் நமக்கு என்ன தன்மை கொடுக்கும்? பொறுமையை கொடுக்கும், பயபக்தி கொடுக்கும், இரக்கத்தை கொடுக்கும், அன்பை கொடுக்கும், இறங்கி போறது கொடுக்கும். அதனால பைபிளை என்ன பண்ணுங்க? படிக்காதீங்க, தியானம் பண்ணுங்க. ஆமென். நம்ம தியானமும் பண்றது இல்ல, படிப்பும் இல்லைன்னா ரொம்ப உங்களை காப்பாத்து, ரொம்ப கடவுளே நினைச்சா கூட உங்களை காப்பாத்து கொஞ்சம் என்ன பண்றது? கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமென். தினந்தோறும் பைபிளை தியானிக்கிறவர்களாக மாறணும். ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்ல படிக்கிறதாக இருக்கலாம், ஆனா போக போக படிக்கவே இருக்கக்கூடாது, அதை தியானிக்கிறவர்களாக மாறணும். ஆமென். அப்ப இந்த வேத வசனத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணணும்? மலை போல இருக்கிற பிரச்சனையில எடுத்து நீங்க என்ன பேசணும். ஆமென். இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு, இந்த வேத வார்த்தையில ஜீவன் இருக்கு. இது உங்க வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற உங்க வாழ்க்கையில ஜீவன் உண்டாக்கும். ஏன் வாழ்க்கை செடிக்கல, என் வாழ்க்கை டெட்டா இருக்கு? ஏன் அப்படின்னா, இந்த ஜீவனை உங்களுடைய எங்க மரித்து இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போட்டானா அது ஜீவனை உண்டாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அங்க மாறாம தண்ணி கசத்து இருக்கு, அந்த கட்டையை தூக்கி அந்த வெட்டி அதுல போடுப்பா மதுரமாகும் மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில இறந்து போகிற கசப்பா இருக்கிற அந்த வாழ்க்கையில இந்த வார்த்தையை, இயேசு கிறிஸ்துவை அதுல நீங்க போடும்போது என்ன தெரியுமா உங்களுக்கு? அது நான் ருசி உள்ள தண்ணீராக மாறிடும். ஆமென். நிறம் மரம் சுவை இல்லாத இருக்கிற திராட்சை வெறும் தண்ணீரை திராட்சை பழத்தை பிழிஞ்சு எடுத்த எப்படி நல்ல அருமையான ஜூஸ் வருமோ, அதே மாதிரி காணா ஒரு கல்யாணத்தை மாத்தின மாதிரி உங்க வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கணும்னா இந்த வார்த்தை எடுத்து உங்க எங்க பிரச்சனையோ அதுல நீங்க போட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் இந்த வார்த்தை என்ன இருக்குது? ஜீவன் இருக்கு. ஆமென். எசேக்கியேல் சொல்லும்போது இந்த வார்த்தையை பேசும்போது அங்க மரித்து கிடக்கிற எலும்புகள் எல்லாம் உயிரடையுது. அந்த வார்த்தையை கொண்டு எங்க போறாரு தெரியுமா? அந்த எலும்புகள் மேல போறாரு. எலும்பு உயிரடைவதாக சொல்லும்போது பல வருஷங்களாய் தனித்தனியா எலும்புகள் உயிரடையுது. எப்படி? தேவனுடைய வார்த்தை எடுத்து எசேக்கியேல் அவர் வாயில பேசுறார். தேவனே பேச நடக்குமா? நடக்கும், ஆனா பேச மாட்டாரு. உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் பேசணும். ஆமென். உங்களுக்கு வேணும்னா, ஆமென். உங்களுக்கு பசிக்குதுன்னா
ரொம்ப பசிக்குது நீங்க சாப்பிட சொல்லுவீங்களா? நீங்க தான் சாப்பிடுவீங்க, அப்படிதானே? உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்க சாப்பிடுற மாதிரி நீங்கள் வாய் திறந்து என்ன பண்ணணும்? பேசினாதான் நீங்க செய்யணும். எனக்காக என் பொண்டாட்டி ஜெபம் பண்ணுவான், எனக்கு என் புருஷன் ஜெபம் பண்ணுவான், கண்டிப்பா ஜெபம் மாட்டான். ஏன்னா அவருக்கு அவர் ஜெபம் பண்ணிக்க மாட்டாரு. இதுல வர பொண்டாட்டிகளை ஜெபம் பண்ற, எனக்காக எங்க அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கா புள்ள இல்ல, உங்களுக்கு நீங்க தானே பண்ணணும், ஜெபம் பண்ணிதான் ஆகணும். ஆமென். மாத்தி செய்ய முடியாது. ஒருத்தர் இருந்தாரு ஆபீஸ்ல, அவர் சொன்னாரா, எனக்கு மத்தவங்க யாரா பிரச்சனைனா உடனே நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பரவாயில்ல, நல்லா இருக்குது, சொந்தக்காரங்களே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்க ஹெல்ப் பண்றீங்க. ஆமா, யாருக்கா பிரச்சனை என்ன பண்ணுவேன், நானே ஹெல்ப் பண்ணுவேன். சரி, கடந்த வாரம் என்ன ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாரு. இல்ல, பக்கத்துல இருக்கிற என்ன பண்ணல, பக்கத்துல இருக்க வேலை செய்யறவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்து மெடிக்கல் லீவ் 6 நாள் எடுத்துக்கிட்டேன்றார். அதனால புரியுதா உங்களுக்கு? அவருக்கு உடம்பு சரியில்லை, இவர் லீவ் எடுத்துட்டாரா, கேட்டா அவருக்கு ஹெல்ப் பண்றாராம். இப்படி உங்களுடைய வாழ்க்கையில மத்தவங்களை ஹெல்ப் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அது உங்களுக்கு வேஸ்ட். ஆமென். இன்னும் நீங்க என்ன பண்ணணும், இன்னும் என்ன பண்ண, நீங்க இன்னும் தெளிவா நீங்க என்ன பண்ண கேட்க ஆரம்பிக்கல. அதுதான் இந்த விஷயம் சொன்னேன். இது விஷயம் சொன்னாலே உன்னிப்பா கவனிக்கிறீங்க. இதுக்கு ஜோக் அடிச்சேன். அல்லேலூயா. என்னன்னா என்ன சொல்றாருன்னா, மத்தவங்களுக்கு பிரச்சனைனா நான் செய்வேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்றார். இப்ப சரி சாமி, என்னமா பிரச்சனைனா அவர் உடம்பு சரியில்ல, உடம்பு சரி யார் லீவ் எடுக்கணும்? அவர் எடுக்கணும். இவர் லீவ் எடுத்துட்டு போயிட்ட வீட்டுக்கு. ஏன் கேட்டினா, மத்தவங்க தான் பிரச்சனைனா அவங்க ஹெல்ப் பண்ணுவேன் சொல்லிட்டு இவர் லீவ் எடுத்துட்டா என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி உங்களுக்கு இது உடம்பு சரியில்லைன்னா நீங்க தான் வாய் திறந்து பேசணும். ஆமென். உங்க வாழ்க்கை பிரச்சனைனா நீங்க தான் செய்யணும். மத்தவங்க செய்வாங்கன்னா அதுல எந்த லாபமே இல்ல. இப்பதான் புரியுது. ஓ, இதுதான் சொன்னீங்களா? முதல்ல தலைப்பு போய் நான் ஜோக் சொல்ல போறேன் அப்படி சொல்லிட்டு சொன்னதா புரியுது நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஓகே, அப்போ நமக்கு வேண்டியதை நாம் தான் என்ன பண்ணணும், செய்யணும். ஏன் நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற தேவன். ரோமர் 4:17 பாத்தீங்கன்னா இங்க பார்க்கலாம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கடவுளுடைய ஒரு குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிறவர். ஹல்லேலூயா. பக்கத்து சொல்லுங்க, நம்ம கடவுள் எப்படி சொல்றாருன்னா, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர். நல்ல சத்தமா சொல்லுங்க, இல்லாதவைகளை. இது யாரு? நம்ம கடவுளுடைய கேரக்டர், அவர் தன்மை, இதுதான். சரிங்களா? அப்போ புலிக்கு பிறந்து பூனை ஆகுமா? என்னதான் ஆகும்? கழுதி ஆயிடுமா? திரும்பி புலிதான் ஆகும். சிங்கத்துக்கு பிறந்தது சிங்கம் தான் இருக்கும். குட்டி சிங்கம் வந்து, அப்பா நீங்க என்ன பண்றீங்க, இப்பதான் மாநாடு சாப்பிடுறீங்க, நான் என்ன பண்ண போறேன், வெஜிடேரியன் மாற போறேன், இனி என்ன பண்ண போறது இல்ல, மான் அடிக்க போறது இல்ல, புல்லு இலை சாட போறேன்னு சொன்னா எந்த சிங்கமா சாடுமா? இயற்கையாவே அதுங்களுக்கு என்ன பண்ணுது, வேட்டையாடணும்னு எண்ணம் வருது. ஏன் எண்ணம் வருது? அவங்க அப்பா அப்படி இருக்கிறார். யாருக்காவது வந்து மீனுக்கு நீச்சல் கத்து கொடுத்துருக்கீங்களா? அதுவே என்ன பண்ணுது, ஏன் வந்து இந்த இது பாத்தீங்களா, அந்த ஆமை வந்து கடல் இருந்தாலும் குட்டி போட்டு கரைக்கு வந்துட்டு மண்ணை தோண்டி குட்டி போட்டு முட்டையை போட்டு போயிடுது. பல மாதங்கள் பொறுத்து அந்த குட்டியெல்லாம் வெடிச்சு அது கடல் நோக்கி தான் போதே தவிர நிலத்தை நோக்கி போகல. அது யார் சொல்லி கொடுத்தா? உள்ள இருக்க முடியல, எப்பா முட்டை வெடிச்சு எங்க வரணும், நீ தண்ணிக்கு தான் வரணும் சொல்லி கொடுத்தாங்களா? அது நிலத்துல இருக்குது, எங்க போலாம், நிலத்துக்கு போலாம்ல. ஆனா முட்டை எல்லாம் வெடிச்சு எங்கதான் வருதுமா உங்களுக்கு? கடல்ல நீ குட்டி காலேஜ் பாத்தீங்கன்னா, டிஸ்கவரில பாத்தீங்கன்னா குட்டி காலேஜ் நீந்துக்கிட்டு போகுது. அது யார் கத்து கொடுத்தான்? கத்து கொடுக்கல. அது உள் உணர்வே, அது அப்பாவுடைய கேரக்டரை அது கொண்டு வருது. நிலத்துல இருக்கிற தண்ணியிலேயே அந்த குட்டியை போட்டா நீந்தனா சொல்லலாம். ஆனா ஆமையே நிலத்துல தான் கொண்டு போறீங்க. நிலத்தை பார்த்து உள்ள காட்டுக்குள்ள போகலாம்ல, காட்டுக்குள்ள போகாம ஏன் தண்ணிக்குள்ள வருது? அப்பாவுடைய சுபாவம். அப்பா எப்படி இருக்குதோ, அது குட்டி போட அம்மா எப்படி இருக்குதோ அப்படியாகதான் இதோட சுபாவம் மாறுது. அப்ப நம்முடைய கடவுளுடைய சுபாவம் என்ன? சூப்பரா. நம்முடைய கடவுளுடைய சுபாவம் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கடவுள். ஹல்லேலூயா. அப்ப இல்லாததை நாம் அழைக்கும் போது உருவாகுது. ஆமென்.
பக்க சொல்லு, இல்லாத சொன்னா உருவாகுது. இல்லாத சொன்னா உருவாகுது. அப்போ உங்க வாழ்க்கை நான் ரொம்ப இல்லைன்னா நீ ரொம்ப சொல்லணும்னு அர்த்தம். ஆமென். அப்போ உங்க வாழ்க்கை இல்லையா, பணம் இல்லையா, அது சொல்லுங்க. உன் வாழ்க்கை சந்தோஷம் இல்லையா, அதை சொல்லுங்க. அது சமாதானம் இல்லையா, ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருடைய கேரக்டர் இல்லாததை இருக்கிற போல அழைக்கிற குணம் உள்ளவர். அதனால நீங்க என்ன பண்ணுறது, எனக்கு இயேசு நாமத்தில் வீடு உண்டாவதாக, இயேசு நாம சந்தோஷம் உண்டாவதாக, இயேசு நாமத்தில் உயர்வு உண்டாவதாக, இயேசு நாமத்தில் பிள்ளை உண்டாவதாக, இயேசு நாம சந்தானம் உண்டாவதாக, இயேசு நாமத்தில் எனக்கு வருமானம் உண்டாவதாக, இயேசு இது சொல்ல 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 அது உருவாகும். அல்லேலூயா. உருவாகுமா? உருவாகும். ஏன் உருவாகும்? நம்முடைய கடவுள் உருவாக்குற கடவுள். அல்லேலூயா. அவருடைய என்னன்னா இல்லாதல இருக்கிற போல அழைக்கிற கடவுள் சொல்லும்போது நடக்குதுன்னா, அவர் மாதிரி பிள்ளையா இருக்கிற என்னாலையும் அது சொன்ன நடக்கும். ஆமென். அந்த ஆமைக்கு யார் கத்து கொடுத்து, நீச்சல் கத்து கொடுத்தது இல்ல. நான் கடலுக்கு போனா என்ன நீந்த முடியுன்ற உள்ளுணர்வு அதுக்கு உருவாக்குது. அதே மாதிரி என் கடவுள் இல்லாத இருக்கிற போல அழைக்கிறார்னா, நீங்க என்ன பண்ணும், இல்லாததை இருக்கிற போல அழைத்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பண்ணும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், இல்லாதகளை இருக்கிற போல பேச வேண்டும், அதை அழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில ஃப்ளோல போய் விட்டுறணும் அப்படியே. ஹல்லேலூயா. ஓகே. அப்போ நம்முடைய கடவுள் எப்படின்னா, இல்லாதவர்களை எங்க விட்ட நானு, இல்லாதவர்களை இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தராக்கதால அவர் என்ன சொல்றாரோ அதுபடி என்ன பண்ணும், வாழ்க்கையில நடக்குதும். ஆமென். எபிரேயர் 4:2 அது நான் மறந்துட்டேன், ஞாபகம் சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? எபிரேயர் 4:2 பார்க்கலாம். எபிரேயர் 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு, ஆனா அது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினார்கள் அவர்கள் கேட்டவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆமென். நம்முடைய அப்போ நாம் என்ன செய்யணும்னா, இல்லாததுல இருக்கிற போல அழைக்கிறதா விசுவாசம். ஆமென். உன் இல்ல, அது எப்படி அழைக்கணுமா, இருக்கிற மாதிரி அழைக்கணும். ஆமென். அப்போது நான் விசுவாசத்தை செயல்படுத்துறோம். நம்முடைய வாயின் வார்த்தை ஒரு ஆக்கும் சக்தியாக வெளிப்படுது. உலகத்தை ஒண்ணுமே இல்ல, உலகத்தை ஆண்டவர் இல்லாது இருக்கிற போல அழைத்தார். செடிகள் உண்டாவதாக, மரம் உண்டாவதாக, மீன் உண்டாவதாக, இதுவுமே இல்ல, ஆனா இதெல்லாம் அழைக்கும் போது வந்தது. அப்போ வாழ்க்கையில எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், பேர் சொல்லி அழைக்கணும். ஆமென். பேர் சொல்லி அழைக்க 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 அது வாழ்க்கையில இல்லாத சந்தோஷம், இல்லாத சமாதானம், இல்லாத செழிப்பு, இல்லாத பணம் வரும். இயேசு நாமத்துல நான் என்ன பண்றேன், நான் பணத்தை அழைக்கிறேன். இயேசு நாமத்தை உயர்வு அழைக்கிறேன். இயேசு நாம சந்தோஷம் அழைக்கிறேன். இயேசு நாமத்தை சமாதானம் அழைக்கிறேன். இது நீங்க சொல்லும் போது நடக்க ஆரம்பிக்கும். இயேசு நாம இன்னைக்கு வேலையில சந்தோஷம் உண்டாவதாக, உயர்வு உண்டாவதாக, அப்படி நீங்க சொல்ல சுகம் உண்டாவதாக, இதை சொல்ல 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 இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, ஏன் நம்ம வார்த்தை சொல்லக்கூடாதுன்னா, நம்ம வார்த்தையில ஜீவன் இல்ல, தேவன் வார்த்தை ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் இருக்க வார்த்தை நீங்க வாயில பேசும்போதுதான் அது அங்க உயிரடையுது. ஆமென். உங்களுக்கு இஷ்டத்துக்கு சொல்ல ஏன்னா உங்களோட வார்த்தைக்கு என்ன இல்ல, ஜீவன் இல்ல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நீங்க பேசும்போது அது ஜீவன் உண்டாகுது. இந்த பைபிள்ல எழுதப்பட்ட வார்த்தைகளை நீ எடுத்து பேசணும், இது பயன்படுத்தணும். ஆமென். பயன்படுத்துறீங்களா? பேசுறீங்களா? அது சொல்றீங்களா? போன சொன்னேன், கன்னடியை பார்த்து பேசுனீங்களா? என்னப்பா கன்னடியை பார்க்கலன்றியா? கண்ணாடியை பார்த்து பேசணும். நீங்க சொல்ற வார்த்தை எனக்கும் நானும் தான் பேசுறேன் கண்ணாடியை பார்த்துட்டு. அல்லேலூயா. நீங்க பேச 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 அது உருவாக்குற சக்தியாக மாற ஆரம்பிக்கும்.
இதை ஆபிரகாம் புரிந்து கொண்டு, ஆண்டு இப்படிதான் வேலை செய்யறாரா, அவர் ஒரு பேசினா அங்க சந்தோஷம் உண்டாகுதா, நான் வாயின் வார்த்தை பேசினா அங்க வாழ்க்கை செழிப்பு உண்டாகுதா, நான் வாயின் வார்த்தை பேசினா விடுதலை உண்டாகுதா, அதை புரிந்து கொண்ட ஆபிரகாம் அவர் சொல்ற மாதிரியே பேசுற மாதிரியே இவரும் பேசி என்ன பண்ணாரு, என்ன விசுவாசி தகப்பனாகி போயிட்டான். ஆமென். குழந்தை இல்லாத இருக்கிற ஆபிரகாம் குழந்தை பிறக்க சக்தி உண்டாக்கிடுச்சு. ஒன்றுமில்லா வெறுங்கையாய் போன ஆபிரகாம் பெரிய சீமானா சக்தி உண்டாக. எப்படின்னா அவன் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அவிசுவாசம் இல்லாதவனாக தான் ஒரு மாதிரி இருந்தான். ஆனா போக 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 அவர் என்ன பண்ணாரு, இதை கற்றுக்கொண்டு பேச ஆரம்பிக்க அவன் வாழ்க்கையில் ஜீ உண்டாயிருக்கு. ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அது உண்டாகும். நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண பெரிய உண்டாகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், 4:2 பாத்தீங்கன்னா பேசணும். எங்கெல்லாம் விசுவாசம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, இல்லாத இருக்கிற போல அழைக்கணும் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அது கரெக்டா அங்க வரும். ஆமென். அப்ப எங்கெல்லாம் உங்க விசுவாசம் வருதோ அங்க நீங்க போட்டு பாருங்களேன். அறிவு கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாம பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்களா, இல்லாத இருக்கிற போல அழைக்காதனால என்ன பண்ண அவங்களுக்கு அது பிரயோஜனப்படவில்லை. உங்க பைபிள் எங்கெல்லாம் விசுவாசம் வருதோ அங்க இந்த விசுவாசத்தை எடுத்து நீங்க போட்டீங்கன்னா அது உங்களுக்கு என்ன பண்ணும், அது கரெக்டா உங்களுக்கு கொண்டு வரும். லாசரு அழைக்கும் கூட என்ன பண்றாரு, லாசருவே வெளியே வா. ஆமென். அதாவது மரித்து போயிருக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கணும், மரித்த லாசருவே என்ன பண்ணு, உயிர் அடையட்டும், உயிரை எழுப்பி இருக்கணும். உயிரை எழுப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கூப்பிடணும். அப்படித்தானே? இப்போ ஒருத்தர் படுத்துருக்காருப்பா, என்ன பண்ணுவீங்க, போய் தட்டு கூப்பிடுவீங்க. ஃபர்ஸ்ட் எழுப்பணும். முதல்ல அவரை எழுப்பினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், வாப்பா போலான்னு சொல்லணும். ஆனா இவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் என்ன பண்ற, லாசருவே வெளியே வா. அப்போ அங்க உயிர் இல்ல, உயிர் இருக்கிற மாதிரி வெளியே வான்றார். உள்ள ரூம்ல உட்கார்ந்து உயிர் இருக்கிற ஒரு மனுஷனை கூப்பிடுற மாதிரி இல்லாததை இருக்கிற போல அழைக்கிறார். யாரு, நம்ம ஆண்டவர். அப்ப வாழ்க்கையில எது இல்லையோ அது இருக்கிற மாதிரி நீ அழைத்தினா அது உங்க வாழ்க்கையில வரும். ஏன் வரலன்னா நம்ம அழைக்கிறது இல்ல, இருக்கிறதா பாக்குறோம், பிரச்சனை தான் பாக்குறோம், ஆனால் நம்முடைய ஃபியூச்சரை பாக்குறது இல்ல. இது நம்ம பிரச்சனையே சொல்லிட்டு இருக்கோம், இது நடக்கல, இது பண்ணல, இது முடியல, பிரச்சனையே சொல்லிட்டு இருந்தா மாற போறதுல. பிரச்சனைக்கு சொல்யூஷன் நீங்க சொன்னாதான் மாறும். ஆமென். அப்ப பிரச்சனை இருக்குதா செய்யுது. அந்த பிரச்சனை அங்க லாஸ்ட் உயிரை எழும்புல இறந்தா கிடக்குறாரு. லாசருவே சத்து கிடக்குறியா, லாசருவே மரிச்சு 3 நாள். அது சொல்லல ஆண்டவர். என்ன சொன்னார்னா, எனக்கு என்ன தேவை, அவன் உயிரை எழுப்பணும். அப்ப என்ன பண்ண ஆண்டவர், இல்லாததை இருக்கிற போல் அழைத்து லாசருவே வெளியே வான்னு சொல்லும் போது அவர் லாசு உயிர் அடைந்து வெளியே வராரு. அப்ப உங்க வாழ்க்கை மரித்து போய்கிற வாழ்க்கையை எங்கெல்லாம் வாழ்க்கை பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் என்ன பண்ணீங்க, பேசணும். உயிர் இருக்க மாதிரி பேசணும். ஆமென். ரொம்ப வருஷமா ஒரு காசு கிடைக்கவே இல்லை, நீங்க என்ன பண்ணணும், இயேசு நாமத்தில் அந்த பணம் வருவதாக, என்கிட்ட வாங்கின காசு கிடைப்பதாக, என் கஷ்டங்கள் மாறுவதாக, நஷ்டங்கள் மாறுவதாக, வா இயேசு நாமத்தில். என்ன சொன்னோம், வா இயேசு நாமத்தினால அது கிடைப்பதாக, அது வருவதாக. இது நீங்க பேசு. பக்கத்துல என்னடா ஒண்ணுமே வருவே இல்லை, கூப்பிடுற வரும். அல்லேலூயா. அது கிடைக்கும். அதாவது நீங்க இது கிடைக்காது, இது நடக்காது, முடியாது சொல்றதுக்கு இது பெரிய விசுவாசம் தேவையில்லை, அது சர்ச்சுக்கும் தேவையில்லை, அது ஒரு பாஸ்டும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. எதுக்கு சர்ச்சு பாஸ்ட்னா, இல்லாத இருக்கிற போல அழைப்பது தைரியம் வேணும். இருக்குன்னு சொல்றதுக்கு தைரியம் தேவையில்லை. ஆனா இல்லாதத இருக்கிற மாதிரி சொல்லணும், தைரியம் வேணும். அல்லேலூயா. எனக்கு சந்தோஷம். இப்ப வீட்டுல ஒரே பிரச்சனைப்பா, வீட்டுல ஒரே கடன்ப்பா, இது சொல்றதுக்கு பெரிய விசுவாசத்தை சாதாரண படிக்காம சொல்லிடுவான். ஆனா இது சொல்லணும்னா இதை படிக்கணும். இந்த பைபிள் படிக்கணும். பைபிள் சொல்லுக்குது, எனக்கு இருக்குன்னு சொல்லி இருக்குது. அல்லேலூயா. உன்னை வாழாக்க தலையாக்க சொல்லி இப்ப இல்லையே, இல்ல. ஆனா அழைக்கிறதுக்கு எனக்கு தில்லு வேணும். என்ன வேணும், தில்லு வேணும். பக்கம் சொல்லுங்க, அழைக்கிறதுக்கு தில்லு இருக்கு. எனக்கு தில்லு இருக்கா, அழைக்க தில்லு இருக்கா? அல்லேலூயா. அப்ப நீங்க அழைக்கணும். ஆமென். சுகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, செழிப்பு என்னுடையது. நீங்க அழைக்க 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 பக்கத்துல இருக்க பாப்போம், என்ன பைத்தியம் வளராம நினைப்பான். ஆனா அவன் சொல்லிட்டே போட்டோம், அவனுக்கு கிடைக்க போறது இல்ல. குணாலானா உங்க சொல்ல 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 உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. நீங்க சொல்லி சொல்லி சொல்லிட பழச்சிக்கலாம். சொல்லுவாங்கல்ல, வாயில குழந்தை பழச்சிக்கும். ஆமென். நீங்க வாயில எடுத்து பேச 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 நீங்க பழச்சி கொள்வீங்க. ஆமென். நீங்க நல்லா இருப்பீங்க, உன் நன்மை தேடி வரும். இது நீங்க எடுத்து பேச வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா, இங்க ஆதியாகமம் நினைக்கிறேன், ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஈசாக்கு
அங்க என்ன பண்றாரு? அங்க 3 விஷயத்த 26, 20, 21, 22 பார்க்கலாம். ஆதியாகமம் 26. கேராரூர் மேய்ப்பர் ஆ, இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஆ, ஈசாக்குனுடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். பண்ணார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியினால் ம். அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆ, ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். ஆமென். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் ஏசேக்கு என்ன பண்ண பாத்தீங்கன்னா, அங்க பொறாமை இல்லைங்களா, சித்தனா அப்படி பாத்தீங்கன்னா இங்க வாக்குவாதங்கள் இப்படி என்ன பண்ணாங்க சொல்லி என்ன பண்ணா துறவை என்ன பண்ண வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்ததாக பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் ஆ, வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஆ. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ஆ. அதற்கு ரெகபோத் என்று ஆமென். பெயரிட்டான். ஹalleluya. இப்பொழுது ஏற்கனவே ஏசேக்கு வாக்குவாதம். இங்க என்ன சித்திரனது வாக்குவாதம். ஏசேக்குனா அது மாதிரி வாக்குவாதம் பொறாமை அதுல வரும் இல்லைங்களா? அப்போ இந்த வாக்குவாதம் பண்ணி பொறாமை பண்ணி என்ன பண்ணாங்க? என்னுடைய சொன்னாங்க. அது ஏசேக்கு சித்தனான் பேர் வச்சிட்டார். ஆமென். இங்க எப்போது ரெகபோத் என்று பேரிட்டானோ அழைக்கிறான். எப்போது அந்த கிணற்றுக்கு ரெகபோ ஏசேக்கு சித்தனா அப்படின்னு சொல்லும்போது அது என்ன பண்ணல, அது வாழ்க்கை வேலை செய்யல. ஆனா எப்போது ரெகபோ தொடங்கியது வாழ்க்கையில, ஹalleluya, ஒரு பாட்டோட இருக்கும்ல, ஏசேக்கு சித்தனா இன்றோடு முறிந்தது, ரெகபோ தொடங்கியது. என்ன இது வருவது? நன்மை நாயகனே, நன்மை நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன், உண்மையுள்ள தெய்வமே. அப்புறம் ஏசேக்கு சித்துனா இன்றோடு மறைந்தது, ஏசேக்கு சித்துனா இன்றோடு மறைந்தது, ரெகபோ தொடங்கியது எல்லாமே புதிதாயிற்று, ரெகபோ தொடங்கியது எல்லாமே புதிதாயிற்று. ஹalleluya. வாழ்க்கை ரெகபோ தொடங்கிடுச்சு. ஆமென். இதை ஏசேக்கு சித்துனா சொல்லும்போது ஆண்டவர் பேசல. எப்போது வாயில ரெகபோ தொடங்கிடுச்சு என் வாழ்க்கையில, என் வாழ்க்கை ரெகபோ தொடங்கிடுச்சுன்னு பேசும்போது அடுத்த அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அங்க பார்க்கும் போது 24 பாத்தீங்கன்னா, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் தகப்பன ஆபிரகாம் தேவனும், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து ஊழியக்காரனாக ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆமென். அங்கே அவன் பலிபீடத்தை கட்டி கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவரிடத்து ஈசாக்கின் வேலைக்கு துறவை வெட்டினார்கள். ஹalleluya. இதுக்கு அப்புறம் எப்பொழுது ரெகபோ தொடங்கியதுன்னு சொல்லும் போது, ரெகபோ தொடங்கியதுன்னு அவர் எப்போது சொன்னாரோ அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணாரு? பேசினாரு. ஹalleluya. ஏசேக்கு சித்தனா சொல்லும்போது என்ன பண்ணல? ஆண்டவரே பேசல. எப்போது நீங்க வாழ்க்கை ரெகபோ தொடங்கியதுன்னு அறிக்கை பண்ணாரோ ஈசாக்கு, அப்போது கர்த்தர் பேசி அவன் எதிரால இருக்கிற அமலேக்கு என்ன பண்ணாங்க? அமலேக்கு வந்து இவனோட சிநேகிதம் வைத்து என்ன பண்றாங்க? உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. கர்த்தர் நோடு இருக்கிறார்ப்பா, நான் அறிந்து கொண்டேன், உடன்படிக்கை பண்ணிக்கலான்னு. அப்போ இல்லாது இருக்கிற போல அழைக்கிற கடவுளுடைய பிள்ளையாக்கிய ஈசாக்கு இல்லாது இருக்கிற அந்த இடத்துக்கு ரெகோபோத் என்று பேர் வைக்கும் போது அங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு வந்துடுது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்பணும், சொல்லணும். ஆமென். ரெகோபோத் தொடங்கி பக்கம் சொல், ரெகோபோத் தொடங்கிச்சுப்பா. ஹalleluya. சந்தோஷம் சொல்லுங்களேன். பொறாமையா ரெகபோத் தொடங்கிடுச்சு. ஆமென். உயிர் உண்டாயிடுச்சு. ரெகபோத் வாழ்க்கை உண்டாயிடுச்சு. என் பிள்ளை வாழ்க்கை ரெகபோத் உண்டாயிடுச்சு. என் பிள்ளை ஆசுமா இருப்பாங்க, என் பிள்ளை திருந்துவாங்க, என் குடும்பம் ஆசுமா இருக்கும், என் குடும்பம் வளரும், என் பிள்ளைங்க வளருவாங்க, நல்லா இருப்போம், என் ரெகபோத் தொடங்கிடுச்சு. அப்படி நீங்க வாயில சொல்ல 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 உன் வாழ்க்கை ரெகபோத் உண்டாகும். ஆமென். நான் பெருகும்படி கர்த்தருக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டாரு. ஹalleluya. நீங்கள் பேச 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 வாயில் இருக்கிற வார்த்தை உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். ஏன் ஜீவனை கொடுக்கும்? ஏன்னா நம்முடைய தகப்பன், நம்ம ஆண்டவர் இல்லாத இருக்கிற போல அழைக்கிறவர். அவரை மாதிரி யார் பேசுறாங்களோ அப்போதுதான் நான் உங்களோட பேசுவார். நீங்க நெகட்டிவா பேசிக்கிட்டு ஒண்ணுமில்ல, அதுக்கு அது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அது இது பேசிக்கிட்டே புலம்பிட்டு இருந்தா கடவுள் பேசல. எப்போது ஏசேக்கு சித்தனான்னு சொல்லும்போது கடவுள் பேசல. எப்போது ரெகபோத்னு சொல்லி அழைக்கும் போதுதான் கடவுள் ஈசாக்கோடு பேசினாரு. ஆமென். ஏன் நம்முடைய கடவுள் வந்து பாசிட்டிவா பேசுற கடவுள். அல்லேலூயா. அவர் என்ன முற்போக்கா பேசுற கடவுள், பிற்போக்கா பேச மாட்டார், எப்பவுமே பாசிட்டிவா பேசுவார். ஆமென்.
இப்ப எரேமியா கூட அடிமையா போவாங்க. சொல்லுவாரு, நான் திருப்பி நாட்டுவேன், நான் உயர்த்துவேன். அடிமையா போறாங்க, அப்படி அடிமையா போறப்பா அப்படி சொல்லி நெகட்டிவா பேசாம அந்த அடிமையா போற ஜனங்கிட்ட சொல்றாரு, நீ மீண்டும் கொண்டு வருவேன், மீண்டும் சபையை கட்டுவ, நீ உயர்ந்து வருவ, கவலைப்படாத. அப்ப ஆண்டவர் எப்ப பேசினாலும் நல்ல பாசிட்டிவா பேசுவாரு. ஆமென். நெகட்டிவா பேச மாட்டாரு, நல்ல உற்சாகமா பேசுவாரு, நல்லதுதான் பேசுவாரு. ஆமென். உயர்வை குறித்து தான் பேசுவாரு, நல்ல விஷயத்தான் பேசுவார். அப்ப நாம் அவர் பிள்ளைங்க நாமளும் நல்ல விஷயத்தை எடுத்து பேச 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 நான் வாழ்க்கையில நன்மைகள் வரும். ஆமென். அப்ப நான் என்ன பேசணும்? என்ன பேசணும்பா? நல்லதா பேசணும். என்ன பேச பக்கம் சொல்லுங்க, நல்லதா பேசணும்பா. நல்லதையே பேசு, நல்லதையே பேசு, கெட்டதை பேசாத. ஆமென். கெட்டதை பேசாத. சில வாய் திறந்தாலே கெட்டதான் வரும், வாய் திறந்தாலே கெட்டதா வரும். அது போச்சு, இது போச்சு, அது முடிஞ்சிச்சு, இது முடிஞ்சிச்சு. எப்போ நல்லதே வராதப்பா, எப்பத்தாலுமே நெகட்டிவா பேசி 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 எனக்கே பயமா இருக்குது. நீ சொல்றது பார்த்தனா ஒரு பாஸ்ட் சொன்னாராம், போன இதுல ஒரு மீட்டிங் ஒன்று போயிருந்தேன். 10 பாயிண்ட் சொன்னாராம். 10மே நெகட்டிவ் பாயிண்டா. 10மே நீ அப்படி போயிடுவ, இப்படி ஆயிடுவ, அது இது ஆயிடுவ சொல்லு. அப்புறம் அது இவருக்கு பயம் வந்துச்சான். அப்ப ஆவியானவர் சொன்னாரு, கூப்பிட்டு இந்த நீ சொல்ற 10 நெகட்டிவ் பத்தியா, இந்த 10 நெகட்டிவும் எனக்கு இல்ல, உனக்கு தான்ட்டாராம். 10 நெகட்டிவும் நீ அடிபட்டுருவ, போற கார் ஆக்சிடென்ட் ஆயிடும், நீ உடம்பு சரியாம போயிடுவ. இது என்ன சொன்னாரா? எனக்கு இல்ல, உனக்கு தான். எனக்கு இல்லப்பா, உனக்கு தான் அப்படின்றாரா. ஏன்னா எனக்கு மட்டும் உனக்கு சந்தோஷமா இருக்குது, உனக்கு நான் இடிக்குதா? அது எனக்கு வராது. அல்லேலூயா. அப்போ நெகட்டிவா பேசுறவங்க விட்டு தூரம் போயிட்டு எப்பவுமே பாசிட்டிவா பேசுறவங்க கிட்ட என்ன பண்ணுங்க? ஹல்லேலூயா. ஒரு இன்டர்வியூல கேட்டாங்களா, நீங்க இந்த கன்னியாகுமரியில போய் நின்றுட்டு என்ன நெகட்டிவா பேசுவே பாசிட்டிவா பேசுவே அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு இன்டர்வியூல கேட்டாங்களாம், எக்ஸாம்ல. அப்போ சொன்னாரா, இந்த கடலை பார்த்து நான் பார்க்கும்போது இது இது முடிஞ்சிச்சு அப்படின்னு பேசுனா அது நெகட்டிவான வார்த்தை, அவ்வளவுதான், இதோட எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு கடலை பார்த்து பேசுனா நெகட்டிவான வார்த்தை. இதே திரும்பி இப்படி பார்த்து பேசுனா இப்பதான் கார ஆரம்பம் ஆகுதுன்னு பேசுனா பாசிட்டிவான வாசை. அல்லேலூயா. நிறைய பேரை சொன்னாங்களா நெகட்டிவ் முடிஞ்சு சொன்னாங்களா. சிலர் தான் திரும்பி பார்த்து இல்ல இங்கதான் ஆரம்பிக்குது, இந்தியா தேசம் இங்கதான் ஆரம்பிக்குது. நாங்க நிறைய பேர் இந்தியா தேசம் இங்கதான் முடியுது. நாங்க யார் இந்தியா தேசம் இங்க ஆரம்பிக்க சொன்னவங்களா வாழ்க்கை நல்லா இருந்தாங்களா? இந்தியா இதோட முடிவு சொன்னவங்களா வாழ்க்கை நல்லா இல்லையா? அல்லேலூயா. அப்ப வாழ்க்கை முடியுது ஆரம்பிக்குதா? ஆரம்பிக்குது. ஆமென். உங்களுக்கு ரகப என்ன ஆகுது? தொடங்கி ஆயிடுச்சு. ஆமென். தொடங்கி போயிட்டு இருக்குது. இப்போ உங்களை அறியாமலே வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஆமென். உங்க ஆபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது, உங்க வேலை செய்யறது நடந்துகிட்டு இருக்கு. ரகபோத்து இந்த வார்த்தை அங்க போய் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. அப்போ நீங்க இந்த ரகப சொல்ல 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 உங்க வாழ்க்கை நன்மை உண்டாகும். ஆமென். வார்த்தை ஜீவன் இருக்குது. இந்த ஜீவனை வார்த்தை ஐஸ்வர்யத்தையும் நன்மையும் கொண்டு வரும். ஆமென். இப்ப இருப்பதை பார்க்க என்ன நல்லா இருப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ நாம் நல்லா இருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். அப்படி நீங்க நல்ல ஒரு வாழ்க்கை பாரு, நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உயர்த்துவாராக. ஏன்னா அப்போ எங்க சொல்ல பார்த்தீங்கன்னா, பிதா வலது பக்கம் இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதைப்படி நம்ம என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். எபிரேயர் 11:24 எடுத்துக்கொள்ளலாம். கண் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்தை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு. ஆமென். ஹல்லேலூயா. எதை வெறுத்தார் அவரு? 24 பார்வோனுடைய குமாரன் என்று எண்ணப்படுவதை வெறுத்து. ஆமென். பார்வோனுடைய குமாரன் என்னப்படுவதை வெறுத்து. பார்வோன் குமாரன்றது ஒரு பெரிய போஸ்ட் சரிங்களா? அப்போ அதை வெறுக்கிறார். எதை வெறுக்கிறாரு? வெறுத்துட்டு நான் தேவனுடைய பிள்ளை என்பது என்ன பண்றாரு? விரும்புகிறார். அப்ப நாமும் சில வெறுக்கணும். சில பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் ஒரே குப்பைங்க, நான் ஒரே தூசிங்க, நான் ஒண்ணும் இல்லாதவங்க, நான் உருப்படாதவங்க, நீ எனக்கு மூளையே இல்லைங்க, அறிவே. இதை வெறுக்கணும். ஆமென். இதை வெறுத்து தேவனுடைய பிள்ளை என்பது என்ன பண்ணும்? சந்தோஷம் ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். பார்வோனுடைய குமார் இது அது தேவையில்லை. எப்படி மோசையை வெறுத்தான், தேவையில்லாத பாவத்தை வெறுத்தான், தேவையில்லாத வெறுத்து ஆண்டவர் பிள்ளை என்பதை அங்கீகரித்த மாதிரி நீங்களும் வாழ்க்கையில தேவையில்லாத வெறுக்க வேண்டும். தேவை உள்ளதை என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணும்? சுதந்திரிக்கணும். ஆமென். அப்போ யார் நெகட்டிவா சொன்னாலோ அது வெறுத்தல்லுங்க. ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது,
நீ வந்து ஒரு தரித்திரம், உன் சாபம், உன் குடும்பத்துல பெற சாபம், உங்க அப்பா அம்மா ஏற்கனவே தாத்தா வந்த சாபம், அதெல்லாம் ஓகே தான். அதெல்லாத்தையும் வெறுக்கணும் இயேசு நாமத்துல. நான் தேவனுடைய பிள்ளையானதால சாபம் என் வாழ்க்கை வராது. ஆமென். தரித்திரம் என் வாழ்க்கை வராது. பிரச்சனை என் வாழ்க்கை என்ன பண்ணுது, மேற்கொள்ள முடியாது. ஆமென். இது நீங்க சொல்ல 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 வாழ்க்கையில உயர் வந்துட்டு இருக்கும். ஆமென். ஒருவேளை இப்ப கடன் இருக்கலாம், நீங்க சொல்லணும் கடனை மேற்கொள்ள முடியாது. ஆமென். பண பிரச்சனை மேற்கொள்ள முடியாது, கடனை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லணும். ஆமென். சொல்றீங்களா? நேத்தான் கடன் வாங்கிட்டு வந்தேன், பரவாயில்ல சொல்லுங்க, ஆரம்பிக்க. ஆமென். கடனை மேற்கொள்ள முடியாது. ஆமென். நீங்க சொல்லுங்க, நான் கடனை மேற்கொள்ளுவேன். ஆமென். நீங்க பேசுங்க, கடனை மேற்கொள்ளுவேன். ஆமென். நான் தரித்திரத்தை மேற்கொள்ளுவேன். ஏனென்றால் இயேசுவின் வார்த்தை இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ண, எனக்கு நன்மை கொடுத்துக்கிறாரு, கர்த்தனுக்கு சுகத்தை கொடுத்துக்கிறாரு, கர்த்தனுக்கு செல்வத்தை கொடுத்துக்கிறாரு. இது நீங்க சொல்ல 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 கடன் மறைய ஆரம்பிக்கும். கடன் மறைவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கலாம், இந்த பிரச்சனை மறைவது வாய்ப்பே இல்லை நினைக்கலாம். ஆனாலும் நீங்க வாயின் வார்த்தை எடுத்து பேச பேச பிரச்சனையை மாத்தி அதுக்கு வேண்டிய ஒரு வழியை தேவன் தரப்பாரு. ஆமென். அப்ப நீங்க என்ன பண்ணும், அதை பேச வேண்டும். நீ தவறான வார்த்தையை, தேவையில்லாத விஷயம் வெறுக்கணும். ஆமென். நல்ல வார்த்தை ஏற்கனவே இருக்கிறது நீங்க என்ன எடுத்து வெளியே போடணும். இந்த வெறுக்கிற இயேசு நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய இன்புட் ஆயிருக்கும், உள்ள ஏற்கனவே நிறைய இருக்கும். ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம், ஒரு குற்ற உணர்வு இருக்கலாம், ஒரு பொறாமை எண்ணங்கள் இருக்கலாம், இதெல்லாம் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாத எண்ணங்கள் இருக்கலாம். எனக்கு அது குறை இருக்கு, இதெல்லாம் நிறைய குறைகள் இருக்கலாம். இந்த குறையெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கலாம். இதெல்லாம் எடுத்து போடணும். எடுத்து போட்டு நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதால இந்த ஆசீர்வாதம் என்னுடையது, இந்த செழிப்பு என்னுடையது, இந்த நன்மை என்னுடையது, இது அப்படி நீங்க என்ன பண்ண பேச ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. எடுத்து போடணும். முதல்ல இடிச்சு போடணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை பேச ஆரம்பிக்கணும். ஆமென். ஒரு அப்படிதான் ஒரு பெரிய ஒரு பில்டிங்கு, இல்லைங்களா, ஒரு பெரிய ராஜா காலத்து பில்டிங்கு ரொம்ப மோசமாய் சேதனம் அடைஞ்சு நமக்கு இடிக்கிற நிலைமை வந்தால யாரும் உள்ள போய் பார்க்கல, டூரிஸ்ட் எல்லாம் உள்ள போக முடியல. அப்ப என்ன பண்ணாங்க, இந்த இந்த பெரிய கோட்டை இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் வந்துட்டு போறாங்க, பாக்குறாங்க, நமக்கு நிறைய வருமானம் கிடைக்குது. இப்போது வந்து இது இல்லாதனால நமக்கு வருமானமே கிடைக்கல. நம்ம என்ன பண்ணோம் கேட்டீங்கன்னா, இதை வந்து கோட்டை என்ன பண்ணோம், நம்ம வந்து சரி பண்ண சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, கூட்டம் கூடினாங்க. என்ன கூட்டம் கூடினாங்க, இது என்ன பண்ணலாம், சரி பண்ணலான்னு ஒரு 4 தீர்மானம் பண்ணாங்க. 4 தீர்மானம். ஃபர்ஸ்ட் தீர்மானம்னா என்ன பண்ணோம், இதை முதல்ல என்ன பண்ணோம், இதை இடிக்கணும். என்ன பண்ணோம், இதை இடிக்கணும், இல்லைங்களா. 2வது தீர்மானம் என்ன கேட்டீங்கன்னா, அதே இடத்துல என்ன பண்ண, அதை கட்டணும். 4 தீர்மானமா. 4 தீர்மானம். 3 என்ன பண்ணாங்க, இதுல இருக்க பொருள்லாம் ரொம்ப விலையேறப்பட்ட பொருள். இந்த இந்த இதுல இருக்கிற மரங்கள், இதுல இருக்கிற எல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணோம், இந்த கல்லுகளோட விலையேறப்பட்ட நல்ல ஸ்ட்ராங்கான கல்லு தான், அதெல்லாம் நம்ம பண்ணோம். இந்த கல்லுகள் எடுத்து என்ன பண்ணோம், இந்த புதுசா கட்டுற இடத்துல இதை என்ன பண்ணோம், கட்டணும். இது ஓகே தான், பிரச்சனை. 4வது தீர்மானம், முக்கியமான தீர்மானம் போட்டாங்க. என்ன தீர்மானம்னா, இந்த புதிய கட்டுற வரைக்கும் இந்த பழைய கட்டுறதை இடிக்கூடாது. இப்போ ஒருத்தர் சிரிக்கிறார், யாரு, இந்த புதிய கட்டிடம் கட்டுற வரைக்கும் இந்த பழைய கட்டிடத்தை இடிக்கூடாது. இந்த பழைய கட்டிடத்தை இடிக்காம புதிய கட்ட முடியுமா? 3வது என்னன்னா, அங்கு கல் எடுத்து அங்க இருக்கிற கட்டை எடுத்து ஜன்னல் எடுத்து தான் வைக்கணும். 3வது தீர்மானம் இப்படி போட்டு 4வது தீர்மானம், புதுசா கட்டுற வரைக்கும் பழசு இடிக்கூடாதுன்னா உன்னால வாழ்க்கை முடிச்சு என்ன பண்ண முடியாது, அது கட்டவே முடியாது. அதே மாதிரி வாழ்க்கையில ஏற்கனவே பழசா இருக்கிறது இடிக்காம உடைக்காம இந்த புதுசா கட்ட முடியாது. ஹல்லேலூயா. ஏற்கனவே இருக்க தரித்திர சிந்தனை ஓடணும், ஏற்கனவே இருக்கிற பாவ சிந்தனை ஓடணும், ஏற்கனவே இருக்க தரித்திரம் சாபம் கட்டுகளை உடையணும். ஆமென். இதெல்லாம் என்ன பண்ணணும், வெறுக்கணும். ஆமென். நான் வந்து ஒரு ஏழையாக, ஒரு பஞ்ச பரதேசியாக இது மாதிரி வந்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நொடுக்கப்பட்டு இப்படி வாழ்க்கை தேவையில்லை சொல்லணும், வாய்த்து சொல்லணும். சொல்லிட்டு நான் நல்ல வாழ்க்கை ஆண்டு விரும்பி இருக்கிறாரு. அவர் என்ன பண்ண, பெரிய தேவன், அவர் வானத்தை உண்டாக்குன பெரிய தேவன், அவர் கோடீஸ்வரன். அவர் கோடீஸ்வரனாக இருக்கிற நாமோ, அவர் பிள்ளையாக நாமோ பஞ்ச பரதேசியாக பிச்சைக்காரன் இருக்கலாமா, தரித்திரனா இருக்கலாமா, ஒரு கணக்காரனா இருக்கலாமா, இருக்கக்கூடாது. அப்படி சொல்லணும். ஏன்னா இப்ப இருக்கலாம், ஆனா நீங்க சொல்ல 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 உங்க கடன் மறையும், உங்க பிரச்சனை மறையும். உங்க நிறைய பிரச்சனை காரணமே பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பணம் இல்லாதனாலதான். நீங்க பணம் இருந்தது அப்படின்னா சந்தோஷம் கூட, உங்களுக்கு
பணம் இருந்துன்னா ஊழியத்துக்கு செலவு பண்ணலாம். பணம் இருந்து அப்படின்னா ஒரு சபையை கட்டலாம். பணம் இருந்துன்னா குடும்ப தேவை சந்திக்கப்படலாம். பணம் இருக்கும்போது தேவன் ஊழியம் வளரும், உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஆமென். நீங்க வாழ்க்கையில பல பிரச்சனைக்கு 90% பிரச்சனை காரணம் பணம் தான். அது இருந்துன்னா மீதெல்லாம் சரி பண்ணிடலாம். ஆனா அந்த பணம் வேணும்னா, இந்த காசு வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தரை கெட்டியா பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. நீங்க பணத்து பின்னாடியே நீங்க போனீங்கன்னா பணம் உங்களை நடுக்கால விட்டுரும். ஆனா கடவுளை நீ பிடிச்சிட்டீங்கன்னா உங்களை ஆண்டு காப்பாத்துவாரு. அதே சமயத்துல இந்த பணம் கிடைப்பதுக்காக தான் கடவுளை கும்பிடுறேன்னா அது பிசாசு கொடுக்குற புத்தி. ஆமென். அப்படி புத்தி வரும். கடவுள் இந்த பணத்துக்காக கடவுள் இல்ல, நீ கடவுளை உண்மையா தேடணும். உண்மையா தேடும் போது ஆண்டவங்களுக்கு கொடுப்பார். ஆனா அந்த பணத்துக்காக தான் நீ கடவுளை தேடினா உங்களை மாதிரி பரிதபிக்கிற மனுஷன் யாருமே இல்ல. அதுல கரெக்டான நிலைத்தன்மை வேணும். அதை கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஏன் பிள்ளைய படிச்சு வளர்க்குறீங்க? எப்படி நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும், அதான் வளர்க்குறோம். ஆனா இதுல பெருசாகும் போது எனக்கு காசு தரணும், எனக்கு கஞ்சி ஊத்தணும்னா அது நடக்காது. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய எண்ணங்க தவிர எப்படி நல்லா இருக்கணும், நல்ல சிந்தனையா இருந்ததுன்னா நல்லா வளரும். அதே மாதிரி ஆண்டவரை வணங்குறது வந்து பணத்துக்காகயோ இதுக்காகயோ அதுக்காக இல்லப்பா, அவர் கடவுள், அவரை வணங்குறேன், அவர் விசுவாசம் வைக்கிறேன், அந்த விசுவாசத்து மூலமாக தேவன் தருகிறார். இதுல என்னுடையது. புரியுதா உங்களுக்கு? அப்பா கிட்ட இருக்க சொத்துக்காக அப்பாவை என்ன பண்ணுவது? விரும்ப கூடாது. அப்பாவை அப்பான்னு விரும்பணும். அப்பான்னு விரும்புனீங்கன்னா அப்பா கிட்ட இருக்கிற அந்த சொத்துக்குள்ள நீங்க தானே அது முதலாளி. ஆமென். அந்த அப்பா இருக்க சொத்துக்குள்ள நீங்க தான் அடுத்த வாரிசு. அந்த வாரிசுன்ற உரிமையில அப்பாட்ட கேக்குறீங்க, அப்பா எனக்கு காசு வேணாம்பா போறதுக்கு, அப்பா எனக்கு வேணாம்பான்னு கேக்குறீங்க. ஆமென். அப்ப எது முக்கியமா? காசு முக்கியம் இல்ல, அப்பா முக்கியம். அப்பா முக்கியம். அப்பா உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு, இது அப்பாவுடையதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்க வாழணும். அப்பா நிறைய இருக்குது, நீ கேட்கவே இல்லைன்னா உங்களுக்கு எதுவும் கிடைக்காதுன்னு சொல்ல வரேன். ஆமென். நீ கஷ்டப்படுறீங்கன்னா உங்க அப்பா தெரியப்படுத்தணும், நீ கேட்டு வாங்கணும். அல்லேலூயா. அப்படா இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நான் பேசணும், பேச 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 நம்ம வாழ்க்கை எல்லாமே கடந்து வரும். ஆமென். அப்ப நம்ம வெறுக்கணும், குப்பையை இருக்குன்னா வெறுக்கணும், தரித்திரத்தை வெறுக்கணும். இது வெறுக்க தரித்திரத்தை நிறைய பேர் தரித்திரம் கஷ்டப்பட்டு இந்த கடினமான பாதையில, ஒடுக்கமான பாதையில இது நீங்க பேசக்கூடாது. ஆமென். தேவன் சில வேலை அனுமதித்தால் அது நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாமே தவிர நீங்களா வாய் திறந்து நான் இதெல்லாம் போவேன்னு அடம்பிடி கூடாது. அல்லேலூயா. நெருக்கு வருமா? நெருக்கு வரும். கஷ்டம் வருமா? வரும். ஆனா நான் கஷ்டப்பட்டாதான் பரலோகம் போவேன், நான் கடல இருந்தாதான் பரலோகம் சரியாகும், நான் கடங்காரன் தான் இருப்பேன் என்ன இப்படி நீ சொல்லக்கூடாது. கர்த்தர் சில வேலை கற்றுக் கொடுப்பதற்காக சில பாதை நடத்தலாம். அந்த பாதையை கர்த்தர் டிசைட் பண்ண தவிர நீங்க டிசைட் பண்ணி போக கூடாது. ஏன்னா நீங்க முடிவெடுத்தா நீங்க அனுப்பிடுவாரு. ஆமென். உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நல்லா இருக்கணும், ஆண்டவர் விரும்புற ஆண்டவரே. ஆனாலும் சில பாதைகளை போய் விருப்பப்பட்டீங்கன்னா கொடுத்தீங்கன்னா அது தயாராகிறேன். ஆனாலும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீங்க வாய்த்து வந்து பேசணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கை உங்க நாவல் இருக்கு. ஆமென். ஆணுடைய வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையை படிக்க 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 அறிக்கை பண்ண 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 உன் வாழ்க்கை தலைக்கீழா மாறிடும். அதான் சங்கீதம் 23 பாத்தீங்கன்னா பார்க்கலாம். கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இது நீங்க என்ன பண்ணுது சொல்லணும். ஓகேங்களா? கர்த்தர் மேய்ப்பரா இருக்க, நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். ஹல்லேலூயா. இது எந்த சூழ்நிலை சொல்றாருன்னா, சவுல் வந்து தாவீதை துரத்திட்டு வர சூழ்நிலை சொல்றார். பின்பக்கம் பாத்தீங்கன்னா சவுல் சேனை, முன்பக்கம் வனாந்தரமான இடம். அந்த இடத்துல என்ன பண்ணுது அவர் சொல்றார். அப்ப நம்ம வாழ்க்கையில இது மாதிரி சூழ்நிலை வரும்போது நாமளும் ஒரு பாசிட்டிவாக பேசணும். இவர் சூழ்நிலை மோசமான சூழ்நிலை, ஆனா இவர் பேச எல்லாமே பாசிட்டிவா பேசுறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? கர்த்தர் மேய்ப்பரா இருக்கு, நான் தாட்சி அடையேன். ஆமென். ஏன் அவர் நீங்க என்ன சொல்லணும்? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அல்லேலூயா. இதான் உங்களுடைய வார்த்தையா இருக்கணும். நான் தாட்சி அடைய மாட்டேன், நல்லா உயர்வேன், இது வார்த்தையா இருக்கணும். இல்ல நான் நாசமா போவேன்,
ஒண்ணும் இல்லாம போயிடும், விளங்காம போயிடும், எனக்கு வேலையே வருது, கடைக்கு இப்படி சொல்லக்கூடாது. ஆமென். நல்ல வார்த்தையை பேசணும். ஏன்னா கர்த்தர் இவர் மோசமான சூழ்நிலையிலையும் நல்ல வார்த்தையை இவர் பேசுறாரு. வாழ்க்கை நல்லதா மாறுச்சு. நல்லதா வருதோ கெட்டதா வருதோ உங்க வாயின் வார்த்தை இருக்குது. அவருடைய புல்லு இடங்கள்ல மேய்த்து அமர் தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். அவர் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பதில் நடத்துகிறார். மரணத்தில் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்பு பயப்படே, தேவனோடு கூட இருக்கிற உங்க கோலும் தடியவனை தேற்றும். ஆமென். ஏன் சத்துருக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எங்க சொல்லுது அது எல்லாமே நம்ம பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரமா இருக்கணும். ஆமென். ஆண்டு எங்களை அற்புதம் பண்ணாரோ அங்கெல்லாம் நிரம்பி வழிகிற அனுபவமா இருந்தது. அல்லேலூயா. அவர் காணவர் கலந்து போனாரு, நிரம்பி வழிகிற அனுபவம். 5 ஐப்பு 2 மீன் இருக்கும்போது நிரம்பி வழிகிற அனுபவம். எல்லாம் மீதி எடுக்கத்தக்கதாக இருந்தது. அவருடைய பிள்ளைகளாக நாமும் மீதி எடுக்கிற மாதிரி மாறணும். ஒரு இப்போது அது இல்லாம இருக்கு, ஆனா அப்படி இல்ல, இது மாறும். ஆமென். என் வாழ்க்கையில மீதி எடுக்கிற நிலைமைக்கு வாழ்க்கை மாறும், என் குடும்பம் மாறும். அது நீங்க பேசணும், வாய்த்து பேசணும். ஆமென். என் வாழ்க்கை ரெகபோத் தொடங்கிடுச்சு. அல்லேலூயா. என்ன தொடங்கிச்சு? ரெகபோத். அது எங்க கேட்க கூடாது, ரெகபோத் ஆசீர்வாதம். அல்லேலூயா. என் வாழ்க்கை ரெகபோத் தொடங்கியது. ஆமென். சொல்றீங்களா? இந்த வாரம் ஃபுல்லா நம்ம என்ன ஹோம்வொர்க் தெரியுமா? இதான் சொல்லணும். என்னது? என் வாழ்க்கை ரெகபோத் தொடங்கியது. அல்லேலூயா. என் வாழ்க்கை ரெகபோத் தொடங்கியது. ரெகபோத்துக்குள்ள என்னென்ன தேவையோ அதெல்லாம் இருக்கு. ஆமென். இது நீங்கள் பேச பேச, ஏனால் தேவன் இல்லாத இருக்கிறப்போ அழைக்க தேவனாக்குறதால உன் வாழ்க்கை இல்லாத சந்தோஷத்தையும், இல்லாத சமாதானத்தையும், இல்லாத செழிப்பையும், இல்லாத பிள்ளை பாக்கியத்தையும், இல்லாத எதையுமே நீங்கள் பேசி 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 கொண்டு வர முடியும். இங்க பேசி பேசி என்ன பண்ணாரு? தாவீது கொண்டு வந்தாரு. அல்லேலூயா. பேசி பேசி ஈசா கொண்டு வந்தாரு. நீங்களும் பேச வேண்டும். அல்லேலூயா. என்ன பேசணும்? நல்லதை பேசணும். ரெகபோத்து பேசணும். ஏசேக்கு சித்தனால பேச கூடாது. அதான் பார்வோனுடைய பிள்ளையா இருப்பதை வெறுத்து. ஆமென். வாய்த்தர் பேசும் போதே நல்ல வார்த்தைகளை பேசணும், ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசணும், செழிப்பான வார்த்தைகளை பேசணும், சந்தோஷம் கொடுக்கிற வார்த்தைகளை பேசணும். உங்களுக்கு என்ன இருக்கோ அதை பேசாம உங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசணும். ஆமென். வறுமை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், அந்த வறுமை கஷ்டத்தை பேசாம உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு சுகம் தேவை, சுகத்தை பேசுங்க. ஆரோக்கியத்தை பேசுங்க. இங்க தலைப்பு இருக்கிறதால தலைப்புல நாம் பணத்தை பேசுங்க. அல்லேலூயா. செழிப்பை பேசுங்க, நன்மையை பேசுங்க, ஆசீர்வாதம் பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க. நான் அநேக ஜாதி கடன் கொடுப்பேன்னு பேசுங்க. ஆமென். அநேகருக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு பேசுங்க. என்னுடைய குடும்பத்துல செல்வம் நிறைவா இருக்குன்னு பேசுங்க. என் கலைஞர் நிறைவா இருக்குன்னு பேசுங்க. என் பாக்கி உண்டாகுன்னு பேசுங்க. அல்லேலூயா. ஆமென். நான் கைது செய்யல கர்த்தர் ஆசீர்வாதம்னு பேசுங்க. என் உயர்வுக்கு தருணம் பேசுங்க. இப்போ நீங்க எதை நீங்க பேசுறீங்களோ அது உங்க வாழ்க்கை நடக்கும். அல்லேலூயா. பேசலனா நடக்காது. அப்ப வாழ்க்கை ஆண்டுகிட்ட இல்ல, உங்ககிட்ட இருக்கு. ஆமென். ஆண்டு எல்லாம் செய்து முடித்துட்டார். ஆண்டு உங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபாய், ஒருத்தர் 100 கோடி ரூபாய் உங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டார். கடைக்கு போறீங்க. கடைக்கு போனா கையில காசு இல்ல. எங்க காசு இருக்குது? பேங்க்ல இருக்கு. நீ ஐயோ காசு இல்லன்னு புலம்புவீங்களா? எப்ப கையில காசு இல்ல, நான் பேங்க்ல இருக்கு, நான் எடுத்து தரேன் உனக்கு, அப்படி பேசுவீங்களா? அல்லேலூயா. அப்படிதான் பேசுவீங்க. ஐயோ காசு இல்லையே, ஐயோ ஒரு பால் வாங்க கூட காசு இல்லையே, ஒரு காப்பி தூள் வாங்க கூட காசு இல்லையே, இவ்வளோ பஞ்ச பரிதேசி ஆகி போயிட்டேன், ஐயோ அங்கேயே கடை முன்னாடி அழுது புலம்பி கூப்பல் எடுவீங்களா? இல்லப்பா, என் பாக்கெட்ல இப்ப காசு இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டு காசு என்ன பண்ணிருக்காரு? பேங்க்ல போட்டிருக்காரு. அதெல்லாம் வாய் திறந்து பேசி அந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ண போறேன். அல்லேலூயா. அந்த காசு வெளியெடுக்க போறேன். இது நீ காசுக்கு பயன்படுத்த காசு வரும், சுகத்துக்கு பயன்படுத்த சுகத்து வரும், ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் வரும். அது வரப்போ நாள்ல பார்க்கலாம். அப்போ இதை எதுல நீங்க போடுறீங்களோ அது உங்க வாழ்க்கையில, விசுவாசம் எதுல போடுறீங்களோ அது உங்க வாழ்க்கையில வரும். தேவன் செல்வத்துக்கு வேண்டிய விசுவாசம் கொடுத்துக்கிறாரு. அதனால நாம் ஐஸ்வர்யமாகும்படி அவர் நமக்கு தரித்திரரானாரு. ஆமென். சிலுவையிலே நமக்கு என்ன பண்ணாரு? நிர்வாண கோலமாய் தொங்கினாரு. எதுக்காகனா நாம் நல்லா இருப்பதுக்காக, நம்ம குடும்பம் நல்லா இருப்பதுக்காக, நம்ம பிள்ளைகள் நல்லா இருப்பதுக்காக, நம்ம நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக. அல்லேலூயா. உலகத்தில் ஆண்டவர் படைச்சு ஆதாம் வைக்கும் போது ஒரு கெட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கோ இல்ல தரித்திரமான வாழ்க்கை வாழ்றதுக்கோ இல்ல நோயுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கோ வைக்கல.
அவர் பிள்ளைகள் வந்து நல்லா இருக்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும். இப்போ கல்யாணம் ஆகுது, கணவன் மனைவியே ஒரு வீட்டுக்கு கொண்டு வைக்கிறீங்க, புதுசா வீடு கட்டி தண்ணி கொடுத்து வைக்கிறீங்க. ஏன் தண்ணி கொடுத்து வைக்கிறீங்க? நல்லா இருக்கணும், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் ஆதாம் ஏவாளி ஆண்டவர் தனி கொடுத்து வச்சுக்கிறாரு. எங்க எங்க ஏன் தோட்டத்துல பாருங்க. நம்மளா எங்க போவோம்? கல்யாணம் அனிமனுக்கு எங்க போவோம்? ஊட்டி, மலை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, காடு மலை இயற்கையான காட்சி எல்லாம் பார்ப்பா, மலை குளிர்ச்சியான சூழ்நிலை எல்லாம் பார்ப்பான். அதான் பகலும் குளிர்ச்சியான வேலையில அல்லையா. எங்கேயாவது அனிமனுக்கு பாலைவனத்துக்கோ தார் டெசர்ட்டுக்கோ எப்பா ரொம்ப கஷ்டம், என்ன பண்ணலாம்? பாலைவனத்துக்கு போலாம், தார் பாலைவனத்துக்கு போலாம், சகாரா பாலைவனத்துக்கு போலாம். பாலைவனத்துக்கு போவீங்க, எங்க போவீங்க? குளிர்ச்சியான இடத்துல, நல்ல மரங்கள்லாம் இருக்கிற இடத்துல, பூக்கள்லாம் பூக்கிற இடத்துல கொண்டு விடுவீங்க. அதே மாதிரிதான் ஆதாம் ஏவாள் ஆண்டவர் பூக்கள்லாம் பூக்கிற இடத்துல, நல்ல மரங்கள்லாம் இருக்கிற இடத்துல, ஆறுகள் நிறைந்து வர இடத்துல அங்க கொண்டு வச்சாரு. எங்க எதுக்கு வச்சாரு? தனி கொடுத்துங்க வச்சாரு. தடை கொடுத்துக்கு போன பாட்டி ஆண்டு அடிச்சுக்கு முடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தொலைச்சுக்கிட்டு பரிதாம நிக்குது. ஆண்டு பார்த்து, என்னடா தடி கொடுத்துக்கு தான் அமைச்ச, இவன் என்ன பண்ண, ஒழுங்கா குடும்பம் தரல உனக்கு. சரி, என்ன பண்ணாரு? அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆன அவர் அண்ணன் அனுப்புனாரு. எப்பா நீ என்ன பண்ணி போயிட்டு பிரச்சனைய சரி பண்ணு. நம்ம அண்ணன் யாரு? இயேசு. அல்லேலூயா. நம்ம அண்ணன் யாரு? இயேசு. எப்பா அப்பான்னு எப்பா தம்பி தப்பண்டான். யாரு? ஆதாமு தப்பண்டான். நீ என்னன்னா பாடுறா, அங்க பாத்தீங்கன்னா அப்பா ரொம்ப மோசமாச்சு, என்ன பண்ணும், நானே உயிர் கொடுத்தா முடியும், இல்லைன்னா இது திருத்த முடியாது, திருந்தா ஜென்மங்களா இருக்குது. அப்படியா? சரி போ, உயிரை கொடு போ. அது மாத்திரம் பார்த்தாதுப்பா, அம்மா நம்ம பார்த்தாது, அம்மா வேணும். யார் வேணும்? நமக்கு அம்மா வேணும். ஆவியன் அனுப்பு. என்ன பண்ணு, போய் சரி பண்ணிட்டோம். எல்லாரும் சரி பண்ணி, எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுற? யார் எதிர்மா? அப்பா கஷ்டப்படுறாரு, அண்ணன் கஷ்டப்படுறாரு, அம்மா கஷ்டப்படுறாரு. எதுக்குன்னா, எதுக்கு? நம்ம சந்தோஷமா இருக்குதுக்கு, நம்ம சமாதானமா இருக்குதுக்கு, நம்ம செழிப்பா இருக்குதுக்கு, ஆதாம போல வாழ்க்கை வாழ்வதுக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? வாய் திறந்து உங்க பொன்னான வாயை திறந்து பேசுங்க. அல்லேலூயா. உங்க பொன்னான வாயை திறந்து பேசுங்க. இன்னும் நீங்க பேசல அப்படின்னா கஷ்டம். அல்லேலூயா. நீங்க கேட்டு வாங்கி கொள்ளுங்க. அப்பா உன்னுடையது. எப்படி இளையகுமார் கேட்டு வாங்கணுமே, ஆண்டவரே எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க, ஆண்டவரே தாங்கன்னு கேளுங்க. நீங்க கேட்க பேச 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 அப்பா உனக்கு கொடுக்க ரெடியாக. ஏனென்றா நினைக்கிறோம் அப்பா அந்த உலகத்துல கொண்டு வந்து நம்ம கஷ்டப்படுத்துறாரு. வேத கடலை கொடுத்த ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. நான் கஷ்டப்படுறதுக்கு ஆண்டவன் அனுப்பினாரா? இல்லப்பா, நீ நல்லா இருக்கணும் தண்ணி கொடுத்து அனுப்புனாரு. போற இடத்துல பிசாசு வார்த்தை கேட்டு நாசமாய் போயிடுச்சு. ஆனாலும் நீ நல்லா இருக்க வேண்டுமெண்டா நல்ல வார்த்தை திருப்பி பேசுனா திருப்பி எழுந்து போன வாழ்க்கை வரும். ஆமென். எதை எழுந்தீங்களோ திருப்பி வரும். பக்க சொல்லு, எதை எழுந்தீங்களோ அது திருப்பி வரும். ஆமென். பயப்படாத. நம்ம யாரும் ஏமாத்த முடியாது. கர்த்தர் கொண்டு வருவாரு. அல்லேலூயா. பயப்படுது, தைரியமா இருங்க. பக்க குளிக்கிட்டு தைரியமா இருப்பா. பயப்படாத. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்ம எதிர அனுப்பவன் யார்? ஆமென். கர்த்தர் நம்ம பச்சைக்கிறாரு. ஏன் பயப்படுறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கிறாரு. இவ்வளவு செஞ்ச ஆண்டவர் தன் சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்த ஆண்டவர் அவரோடு கூட எல்லாத்தையும் கொடுப்பா. அது நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஆனா பிசா சொல்லுவான், அதெல்லாம் கிடைக்காதப்பா, அதெல்லாம் நடக்காதப்பா, அதெல்லாம் முடியாது, நெகட்டிவா பேசுவான். அது தெரிஞ்சு பிசாச ஏசு ஓடிப்போ, இதெல்லாம் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. சிங்க குட்டிக தாழ்ச்சி பட்னியா இருக்கும், கத்திர தேடனுக்கும் ஒரு நன்மையோ குறைவே படாது. இது விசுவாசமான வார்த்தை நீங்க பேசினீங்கன்னா அப்படியே நடக்கும். ஆமென். அப்படி விசுவாசமா பேசணும், நல்ல வார்த்தை பேசணும். நீங்க சொல்ல 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 லாஸ்டா முடிக்கலாம். சங்கீதம் 73:28 பாத்தீங்கன்னா 73:28 எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நமக்கு முக்கியமான எண்ணத்தில் வேண்டதா இருக்கணும். பணத்தை அண்டிக் கொள்வதோ சுகத்தை அண்டிக் கொள்வதோ அல்ல, தேவனை அண்டிக் கொள்வதா முதல்ல பிரியாரிட்டியா இருக்கணும். அவர் மூலியமா நமக்கு எல்லாம் வரணும். அதை மறந்துடக்கூடாது எப்பவுமே. ஓகே, அண்டிக் கொண்டிருப்பதுனாலும் நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரணும். என்ன கிரியை பண்ண நமக்காக? ஆண்டவர் கல்வாரி எனக்காக சிலுவை மரித்துக்கிறாரு. அந்த கிரியைகளை சொல்லி வரணும். ஆமென். கர்த்தனுக்கு யாவும் செய்து முடித்தாரு சொல்லி வரணும். கர்த்தர் தரித்திரத்தை மாத்திரம் சொல்லி வரணும். கர்த்தனுக்கு யாவும் என்ன பண்ணாரு, என் சத்து நிர்மூலமாக்குற சொல்லி வரணும். கர்த்தர் என்னோடு இருந்து பெரிய செய்வா சொல்லி வரணும். இது சொல்ல 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 உன் வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா.
ஆனா நடக்காம நாம செவிடு அடைத்திருக்கிற செவிட்டு வினமா இருந்துன்னா அது கிடைக்காது. நான் சொல்லப்ப பைபிள் சொல்லுது, இந்த வார்த்தைக்கு என்னது, எவ்வளவுதான் மகுடத்தை ஊடினா கூட சில செவிட்டு விரி என்ன காதை மூடிக்கிட்டு இருக்கும், அது உள்ள போகாது. இந்த வார்த்தை உள்ள போனோம். இந்த வார்த்தைக்கு விதமா நீங்க என்ன பண்ணணும், வார்த்தைக்கு ஏத்த மாதிரி நீங்க பேச ஆரம்பிக்கணும், அது நகர ஆரம்பிக்கணும், அது அசைய ஆரம்பிக்கணும். அப்பொழுதுதான் உங்களுக்கு நடக்கும். ஆமென். அத சாட்டி சொன்னேன், வரதாலேயோ உட்கார்ந்து சேர சூடு பண்றதாலேயோ இல்ல தேக்குறதாலேயோ எதுவுமே லாபம் இல்ல. நீங்க வசனத்துக்கும்படி செய்கிறவனே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு சர்ச்சில் உட்கார்ந்த விஷயத்தை விட எவ்வளவு கேட்டு நடக்கிறீங்களோ அது முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணோம், அதன்படி கேட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை எங்க இருக்கணும், கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்து முடித்தார் சொல்லிட்டு கர்த்தர் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். ஆமென். என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் வாழ்க்கையை மாத்திதான் ஆவாரு. என் சூழ்நிலை மாறும், என் பிரச்சனை மாறும், என் கடன் மாறும், என் தரித்திரம் மாறும், என் குறைய மாறும், என் எல்லாம் மாறும் என்று நீங்க வாழ்த்து பேசணும். நீங்க பேசலனா சொல்லு சொல்லி நீங்க ஏன் ஆண்டு செஞ்சு முடிச்சிட்டாரு, ஆனா நீங்க சொல்லல. சொல்லுங்க, வாழ்த்து பேசுங்க. இது கிடைக்கும்னு பேசுங்க, நடக்கும்னு பேசுங்க. ஆமென். முடிவுன்னு பேசுங்க. இது மாறும், எல்லாம் சரியாகும் பேசுங்க. இத பேச 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 குடும்பம் மாறும். ஆமென். உன் பிரச்சனைகள் மாறும். ஆனா நம்ம என்ன பண்றோம், கேட்டுட்டு வாய் திறந்து பேச மாட்டோம். அல்லேலூயா. இந்த வாரத்துல வாய் திறந்து என்ன பேச போறீங்க? இந்த வாரத்துல ரெகபோத் தொடங்கியது. ரெகபோத், ஹல்லேலூயா, தொடங்கிடுச்சா? ரெகபோத் பக்கத்து பாசம், ரெகபோத் தொடங்கிடுச்சுப்பா. தொடங்கிடுச்சு, ரெகபோத் தொடங்கிடுச்சு. ஹல்லேலூயா. பக்கத்து சொல்லுப்பா, பக்கத்து சொல்லுப்பா, ரெகபோத். ஹல்லேலூயா. நீங்க வார்த்தைக்கு சந்தோஷமா இருக்கா? அப்படி நடக்கும் வாழ்க்கையில. ரெகபோத் தொடங்கியது வாழ்க்கையில. இது வாழ்க்கை எல்லாம் நன்மைதான். ஆமென். தீமை இல்ல. என் வாழ்க்கை தினந்தோறும் காலை எழுந்து என் வாழ்க்கை ரெகபோத் தொடங்கியது. ஆமென். இனிமே வாழ்க்கை நன்மைதான். கர்த்தர் என்ன பண்ற, ரெகபோத்துக்குள்ள நடத்துவாரு. ஹல்லேலூயா. நீ சொல்லி பாருங்களேன், அடுத்த வாரத்துக்குள்ள உன் வாழ்க்கை அப்படியே மாற ஆரம்பிக்கும், சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கை உன்னால் வைத்த காரிருள்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். ஆமென். அது என்ன பண்ணும், ரெகபோத் தொடங்கியது சொன்னோம். வார்த்தை பேசக்கூடாது, தப்பானதை பேசவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் எழுந்திக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிஷதரபதடதல கரபதடதலியா. ஹல்லேலூயா. ரிஷதரதல கரபதடதலியா. வாழ்க்கை நன்மை உண்டாவதாக. ஹல்லேலூயா. வாழ்க்கை நன்மை உண்டாவதாக. ரிஷதரதல ஷதரகரபதலியா. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு சித்துனா இன்றோடும் மறைந்தது, இயேசுவுக்கு சித்துனா இன்றோடு முடிந்தது. ரெகபோத் தொடங்கியது, தடைகளும் விலகியது. ரெகபோத் தொடங்கியது, தடைகளும் விலகியது. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே ஆமென் சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. எனக்கு எதிரானோர் என் சார்பில் வர வைத்தீர், எனக்கு எதிரானோர் என் சார்பில் வர வைத்தீர். சமாதானம் செய்ய வைத்தீர் சர்வ வல்லவரே, சமாதானம் செய்ய வைத்தீர் சர்வ வல்லவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உமக்காய் காத்திருந்து புதுபலன் அடைகிறேன். உமக்காய் காத்திருந்து புதுபலன் அடைகிறேன். உமையே பற்றி கொண்டு
புதிய மனுஷனானே உண்மையை பற்றி கொண்டு புதிய ரிஷதடதலகரபதடதலியா இகரதடதலகரதடதலகரதடதலகரதரியா ஈஷதரதடதலகரபதடதலகரபதடதரியா நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன் உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா இகரபதடதலகரபதடதலியா ஈஷதரதலகரபதடதலகரப நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன் உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன் உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே அல்லேலூயா இகரபதடதலகரா லீஷதரதலகரபதடதலஷதடதலியா ரெகபோ தொடங்கியது என்ன சொல்லுங்க ரெகபோ தொடங்கியது என் வாழ்க்கை ரெகபோ தொடங்கியது எல்லாம் சொல்லுங்க ரெகபோ தொடங்கியது என் வாழ்க்கை ரெகபோ தொடங்கியது நான் பெருகும்படி கர்த்தர் எனக்கு இடத்தை ஆயத்தப்படுத்திட்டாரு நான் பெருகும்படி கர்த்தர் எனக்கு இடத்தை ஆயத்தப்படுத்திட்டாரு நான் பெருகும்படி கர்த்தருடைய பிசினஸ் ஆசீர்வதித்தாரு நான் பெருகும்படி கர்த்தர் வேலை ஆசீர்வதித்தாரு நான் பெருகுவேன் சொல்லுங்க நான் பெருகுவேன் நான் உயருவேன் நான் நல்லா இருப்பேன் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் சிங்க குட்டிகள் சாட்சி இருந்தாலும் சரி கர்த்தரை தேடி எனக்கும் ஒரு நன்மை குறைப்படாது தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வர்யப்படி எல்லாம் என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுள்ளாக நிறைவாக்கிட்டாரு எனக்கு உயர்வு உண்டு என் தாழ்வு இல்லை என் மகிமை உண்டு சந்தோஷம் உண்டு சமாதானம் உண்டு நிம்மதி உண்டு ஹalleluya வாழ்க்கை உயர்வு உண்டு வாழ்க்கை செல்வம் உண்டு என் வாழ்க்கையில பணம் உண்டு என் வாழ்க்கையில கஷ்டம் இல்ல நெருக்கம் இல்ல என் வாழ்க்கை செழிப்புதான் ரெகபோதான் என் வாழ்க்கையில நன்மைதான் என் வாழ்க்கையில ஆபிரகாம் ஆசீர்வாதங்கள்லாம் கிறிஸ்து இயேசு மூலமாக எனக்கு வந்தது ஹalleluya என் வாழ்க்கையில குறைவில்லை நிறைவுதான் ஹalleluya ரிகராடாடாடா ரிஷகராடானா புதாராடாடாடாகரியா ரிஷாங்கரா புதாரகராபடாடாதலியா அப்பா அப்படியே அவன் பிள்ளை ஆசீர்வதிங்க அப்பா ஆனா அப்படியே பிள்ளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே நீ நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புறீங்க ஆண்டப்பா நல்லா வாழ்க்கை வாழ வேண்டும் விரும்புறீங்க ஆண்டவரே இயேசு நாமத்தால ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தில் ரெகபோத் உண்டாவதாக ஒவ்வொரு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாவதாக ஒவ்வொரு குடும்பத்தில் ஆரோக்கியம் உண்டாவதாக ஒவ்வொரு வாழ்க்கையில உயர்வு உண்டாவதாக அப்பா ஆசீர்வதிங்க ஹalleluya அப்படியே ஆசீர்வதிக்க நன்றி குடும்பத்தை ஆசீர்வதிக்க நன்றி பணத்தை ஆசீர்வதிக்க நன்றி இவன் பேலன்ஸ் ஆசீர்வதிங்க ஆண்டவரே இவன் பணம் போய் ஆசீர்வதிக்கப்பா இவங்க பர்ஸ் ஆசீர்வதிங்க ஆண்டவரே பர்ஸ்ல எப்போதும் பணம் இருக்கட்டும் ஆண்டவரே ஹalleluya நல்ல மனசு இருக்கட்டும் ஆண்டவரே தேவனுக்கு கொடுக்க மனது இருப்பதாக ஏழைகளுக்கு கொடுக்க மனது இருப்பதாக ஊழியத்தை கொடுக்கிற மனது இருப்பதாக இவர் பணத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஹalleluya இவருக்கு கிடைக்க வேண்டிய பணங்கள்லாம் கிடைக்கட்டாக நிறைய ஆர்டர்கள் கிடைப்பதாக நிறைய தொழில் கிடைப்பதாக வாழ்க்கை அடுத்த வேலை நல்ல உயர்வான வேலை கிடைப்பதாகப்பா வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் நிம்மதியும் இவர்களும் வாழ்க்கையில குடும்பத்திலையும் இயேசு நாமத்தில் உண்டாவது ஆசீர்வதிக்கிறேன் பெரிய காரியம் செய்ததற்கு நன்றி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவின் ஐக்கியமும் இன்றும் சதா காலமோடு இருப்பதாக சொல்லாம என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே ஆமென் ஹalleluya ரெகபோத் தொடங்கியது ஹalleluya ரெகபோத் தொடங்கியது கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் God bless you